ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ள நிறைய வீடுல கட்டி அங்க வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், இவன் வந்து ஹீரோ பாத்துவாங்க. அன்னை தனியா ஒரு பாஸ் சொல்லும்போது இவ வந்து அதை எடுத்து நக்கிட்டு இருக்கா. இது கேண்டி தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தள்ளி விட்டுறான். இது மெடிக்கல் ஹெல்ப்புங்கிறான். ஹீரோ பேர் அங்க கொடுத்துருக்காங்க, எனக்கு வாயில் நுழைய என்ன பாத்துக்கோங்க. நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பண்ணாதுன்னு ஹீரோ சொல்றான். நீங்க தான் டிசிபிளோ வாங்கோட டிசிபிள்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தன் வரான். மாஸ்டர் உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லும் போது அவ சிரிச்சுக்கிட்டே, இப்ப நீ இன்னைக்கு உன்னோட ட்ரெண்ட் தான், இன்னைக்கு நீ சாக போக சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போறான். கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு பாக்குறான். நான் இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன், என் பர்சனாலிட்டி இது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவ கூப்பிடுறா. ஹீரோ மதிக்காம சரி பொறுமையாரு பொறுமையாரு சொல்லிட்டு மறுபடியும் அவ கூப்பிடுறா. இந்த இடம் ஒரு முட்டாளு மான்ஸ்டரு, யாரும் எதுக்குமே உதவாதவங்க எல்லாரும் இருக்கிற இடம், ஒரு மியூசியம் மாதிரி சொல்றான். பாத்தீங்கன்னா நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட தப்பான இடத்துக்கு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறானுங்க. சிரிக்கும் போது ஹீரோக்கு வந்து அது பிடிக்கல. இதெல்லாம் பொய் இல்யூஷன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லும் போது அந்த உலகை எடுத்து ஒரே அடி பொய்ன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். படிச்ச உடனே டேய் நீ என்னடா நினைக்கிற, இப்படிலாம் பண்ணுவியான்னு ஹீரோ கேக்குறான். ஏன்னா மாஸ்டரே இன்சல்ட் பண்றியா கேட்கும் போது எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் வரான் திருப்பி வந்து, இவன் வந்து போகாதங்களா இவனுங்களாம் அவன் கூட போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஏன் எனக்கு இப்படி நடக்குது பாக்குறான். அடிச்சவன் பாத்தீங்கன்னா சொல்றான், அடி இப்ப பாரு மாஸ்டர் உன்னை என்ன பண்ண போத பாரு, நீ சாக போற சொல்றான். நீ என்னப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சா அந்த அப்புறம் முட்டாய் எடுத்துக்கோன்னு கொடுக்குறா. சரி ஹீரோவை எடுத்துக்கிட்டு நெருப்பு அந்த இடத்துக்குள்ள போனா அங்க நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. மாஸ்டர்னு கூப்பிட்ட உடனே என் டியர் டிசிபிள் எனக்கு காத்திருந்தீங்களா கேட்டு பின்னாடி பெல்ட் அடிச்சு ஒரே குதிச்சு அந்த பொண்ணை அதுக்குள்ள தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு ஒரு இழிப்பு வேற போடுறான். அந்த வலைக்குள்ள விழுந்தவ இது என்ன சுகர் சிறப்பா கேட்டு மாஸ்டர் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்க ஹீரோ பாக்குறான். பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த உலக்கி எடுத்து அடிச்சதுல மூளை கீழே எல்லாம் பிதுங்கிட்டு வந்துருச்சு. அதை நான் காட்ட மாட்டேன், காட்டினா எனக்கு காப்பிரைட்டு கொடுத்து தூக்கிடுவானுங்க, இல்லைன்னா வயலேஷன் ஏதோ சொல்லி தூக்கிடுவானுங்க. அதுதான் அதை பாத்தீங்கன்னா அவளை அரைச்சி அதுக்குள்ள ஊத்திட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு ஃபேக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தானே அந்த தாயோஸ்ட் மாஸ்டரா கேக்குறான். அது உண்மையாலுமேவா அப்படி சொல்லும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குரலு பொய், டேய் வாயை திறந்து பேசுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இதெல்லாம் பொய் பொய் சொல்லிட்டு பக்கத்துல வரும்போது ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா பீப் சவுண்டு கேக்குது. பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கான். மறுபடியும் இந்த ஆலோசேஷனுக்குள்ள ஏதாச்சும் வித்தியாசமா நடக்குதா கேட்கும் போது, ஆனா எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்னது கேட்கும் போது அந்த ஜூனியர் சிஸ்டர் வாங்கு அவ வந்து என் கண்ணு முன்னாடி அவன் வந்து நசுக்கி கொன்னுட்டா சொல்றான். அதுவும் பில்லா மாத்திட்டான் வேற அப்படின்லாம் சொல்றான். டாக்டர் சரி கேட்டு இந்த டாக்டர் லீ யாராச்சும் சொல்லணுமா கேட்கும் போது, இல்ல இது எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கு, அதே ஒரு சைக்கோ மாதிரி அப்படிங்கிறான். சரி இதுக்கு மேல பண்ணது போதும், அதெல்லாம் பொய் தான், ஹாலுசினேஷன் தான், நீங்க கரெக்டா மனசை வந்து ஒரு நிலையே வச்சுக்கோன்னு சொல்றான். எப்பவுமே அதுக்குள்ள விழுந்துடாத, ஏன்னா அது எல்லாமே பொய்ன்னு சொல்றான். இவன் சொல்லிட்டு அப்படி போகும்போது மறுபடியும் அதே மாதிரியே தான் அந்த ஏதோ வீல்டு கூட போனேன் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தி வரா, ஏதோ ஹீரோயினி. டாக்டர் சொன்னது கேட்டியா, அவர் சொல்ற ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணினா அப்படி கேட்கும்போது அவ பேர் பாத்தீங்கன்னா நானா. வந்துட்டு ஹீரோவை பாக்குற, ஹீரோ சிரிக்கிறான் வேற. சிரிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு சொல்லும் போது, சரி உனக்காக ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தா. அதாவது டீச்சர் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு சொல்லி கொடுக்குறா. என்ன நீ சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் எனக்காக இதுவே எடுத்துட்டு வந்து கேட்கும்போது, இல்ல அப்படி சொல்லும் போது இதுவும் இருக்கு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா கேம் வந்து விளாடுவாங்க, அதை எடுத்து கொடுக்கும்போது, நீ என்னைய பிக் சிஸ்டர்னு கூப்பிட்டு நான் உனக்கு கொடுக்குற சொல்லும் போது சிஸ்டர்னு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, நான் உன்னைய ரத்த சொந்தமா இருக்கிற சிஸ்டரா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எவ்வளோ சலுப்பா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லும் போது, எனக்கே பைத்தியம் பிடிச்சு மாட்டேது அந்த மாதிரி இருக்குங்கிறான். ரொம்ப நேரம் விளையாடாத, உன் ஹோம்ஒர்க் வேற முடிக்கணும், ஏன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்குல்ல சொல்லும் போது, எனக்கு நல்லா நினைப்பு இருக்கு, ஏன்னா நம்ம ஒரே யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்ல,
நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுவேன் நானான்ட்டு போறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி இவ்வளவு சொல்றான். நான் உனக்காக காத்திருப்பேன் வேற சொல்றான். சரி, நான் கேட் வரைக்கும் நடந்து வர சொல்லும் போது ஹீரோ நடந்து போறான். பாத்தீங்கன்னா போனு வைப்ரேஷன் ஆனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி சுருக்குன்னு மண்டையில ஏறுது. அந்த உலக்க வேறது கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. நீ பரவாயில்லையா கேட்கும் போது இல்ல இல்ல டாக்டர் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்றதுல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி உன்னை பயமுறுத்தங்கன்னா சொல்லும் போது இதே மாதிரி பண்ணிட்டு குழந்தையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்றான். இவ பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே நான் அதுதான் பார்த்தேன்னா ஹீரோ பாக்குறான். சரி, அப்படி பார்க்கும்போது அந்த மறுபடியும் அதே மாதிரி வைப்ரேஷன் மாதிரி எல்லாம் வருது. என்ன கோவம் ஆயிட்டியே கேட்கும் போது ஏன் இப்படி பண்ற, ஹாப்பியா தானே இருந்தே கேட்கும் போது இவனுங்களா சிரிக்கிறது அவனுங்க சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நீ என்ன இதுக்கும் மேல அவ்வளவுதான் கோவப்பட்டே தான் இருப்பாள் இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா ஹீரோ பார்க்கும்போது கன்னத்தை தொட்டு அடுத்த வாரம் உன்னை பார்க்க வரேன் சொல்லிட்டு போறா. சரி அப்படி சொல்லிட்டு இவங்க தாத்தா கட்டிட்டு உள்ள போகும்போது மெடிசனு அது அந்த ஜிஞ்சரு எல்லாம் நான் பார்த்தேனேன். இது எப்படி ஹீரோ பாக்குறான், டாக்டர் சொல்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்படியே இருந்தா என்னால யூனிவர்சிட்டி வேற போக முடியாதோ அப்படிலாம் பாக்குறான். பாத்தீங்கன்னா இது ரொம்ப கட்டுப்பா இருக்குடா அப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோ எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு கொடுத்த முட்டாய் இருக்கு. அந்த பைத்தியக்கார பொண்ணு கொடுத்த முட்டாய் தானே. அப்ப இதெல்லாம் பொய் இல்லையா, உண்மையா பார்த்துட்டு நகி பாக்குறான். நான் சீக்கிரமா போய் டாக்டர் லீட்ட சொல்லணும் போய் சொல்ல போகும்போது இரு, நான் எதுக்கு சொல்லணும், இது வச்சு நான் நிறைய பண்ணலாம்னு சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பத்தி ஏதாச்சும் தெரியுமாடா, இல்ல பணம், எதுவுமே இவனுங்களுக்கு புரியல. அதை வச்சு நம்ம எதுவும் ஒன்று வாங்கலாம்டா சொல்லும் போது திட்டுன்னு முழிக்கிறாங்க. இவனுங்களுக்கு அந்த மருந்தை வித்து மணி ஆக்க முடியும் அதுவும் தெரியல. என்ன பண்றது பார்க்கும்போது அந்த பொண்ணை விட்டு உனக்கு இந்த அந்த வலையில ஆட்டம் இருக்குல்ல அதை கால்ல இருந்து கழட்டி கொடுக்குறான். கொடுத்தோடனே ஹீரோ பார்த்து பரவாயில்ல வெயிட்டா இருக்கு கோல்டு ஆட்டுன்னு எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொடுத்துரு வேற சொல்றான். இந்த கேண்டி வாங்கிக்க சொல்லி இவனும் வாங்கிக்கிறான். இங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்த்தா எங்கடா சலுப்பா ஏதோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறான். இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும் வந்தவன் இங்க என்னடா வேலை செய்யாம பாக்குறேன்னு சொன்னோடனே எல்லாம் தைச்சு ஓடிடுறானுங்க. நீ தானே ஜூனியர் பிரதர் லீங்கிறான் இவனை கூப்பிட்டு. நீதான்ப்பா அந்த மாஸ்டர் மெடிசன் ஆகாம போயிட்ட அப்படி சொல்லும்போது இவன் தான் அந்த ஜியோ யாங்னு சொல்றான். சரி பரவாயில்ல நீ ஆவாவே நல்லா அதனால உயிரோட இருக்கையே சொல்லும் போது இந்த கண்டென்ட் நல்லா இருக்கே, இனிமேட்டு இது என்னோடதாக போகுது சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அதை ஆட்டையை போட்டுட்டான். அதெல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இது சேல் பண்ற வேலை தான் நானாகிட்ட கொடுத்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். லைட் அடிக்குது பார்த்தா அங்கே ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்களாட்டு. நீங்களும் இந்த நேரத்தில் பண்ற கேட்கும் போது நீ நீ தான் அது ஜியோ வாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமா நீ எதுக்கு இந்த துணி போட்டிருக்க கேட்கும் போது சரி என் கூட வா எக்ஸ்பி தப்பிச்சு போகலாம் சொல்றான். தப்பிச்சு போறோமா அப்படி சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போகணும்னா செத்து போயிரும்டா இவன் சொல்றான். இது இப்பெல்லாம் நடக்கக்கூடாது, நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றான். பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். எங்கடா மறுபடியும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்கான். சரி மறுபடியும் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு மறுபடியும் அங்க போயிடலாம் சொல்றான். மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டான். போன உடனே அங்க யாருமே இல்லை. சரி இப்பதான் போய் தூங்குறதுக்கான நேரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் குடுன்னு இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிடுறாருப்பா வாங்கன்னு சொல்றான். ஹீரோ பார்த்துட்டு அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்களோ கேட்ட உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என் டிசிபிளும் சேர்ந்து எல்லாம் தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்க 4 பேர்த்தையும். இங்க பாத்தீங்கன்னா நீங்க ரூலுக்கு ரூலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா ரிவார்டு கிடைக்கும், இதுவே தப்பு செஞ்சீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா இவன் பார்த்துட்டு கத்திட்டு இருக்கான். அவனை பார்த்து இவனுங்க மாட்டிக்கிட்டு பாவம் அப்படின்னு ஹீரோ பாக்குறான். பார்த்த உடனே இவனுங்களை வச்சு ஓப்பன்னு சொல்லி ஏதோ வாய்டாட்டம் வருது அதுக்குள்ள போட்டுறான். இது ஹீரோக்கு பார்த்த உடனே இதெல்லாம் கற்பனை தான், இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள நான் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தை கட்டுப்படுத்தி இருக்கான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி இருந்து ஒன்று வந்து ஒருத்தன் தலையை சீவிக்கிட்டு போயிருது. இதெல்லாம் என் கற்பனை தான், ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு பாக்குறான். இது எனக்கு எப்பவுமே காயப்படுத்தக்கூடாது எப்பவுமே அப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருந்து நீங்க எல்லாரும் பார்த்தது உங்களுக்கே தெரியும். ரூலை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ரிவார்டு, அதுக்கு மேல ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க ட்ரைடருக்கு பாத்தீங்கன்னா உயிரோட விட வாய்ப்பே இல்லைங்க. இப்ப சொல்லும் போது நீ அப்படின்னு பாக்குறான். பார்த்தோன்னே ஹீரோ இதெல்லாம் என் கற்பனை நான் தான் உருவாக்குனது, இது எல்லாம் நேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றான். பரவாயில்லப்பா நீ நல்லா இருக்க, தாயோயிஸ்டுக்கான பொட்டேஷனல் நிறையாவே இருக்கு,
இனிமேட்டு நீ என் டிசிப்ளினாக இருந்துக்கோ, உனக்கு ஒரு பேர் கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படி பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவனோட செத்தவனோட பேரையே கொடுக்குறான். சரி இந்த இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பில்லு கொடுக்குறான். இது உன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணோம், அடுத்து உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் சொல்கிறான். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும், நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கோங்க சொல்லிட்டு போகிறான். இது அவளை அரைச்சி பில்லாக்குனது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி எப்படி ஒன்று இதெல்லாம் நம்ம உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நானாவை கூப்பிட்ருக்கோம். வந்தவொடனே அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துடுறா. வந்தவொடனே என்ன நான் படிக்கிறத விட்டு நீ ஃபோன் பண்ணு வந்து ஏதோ இம்பார்ட்டனா இல்லை ப்ராங்கானு கேட்கும்போது திடீர்னு எல்லாத்தையும் சாத்திட்டு என்னடா பண்ற, நம்ம பேசினாலும் அங்கே கேட்கும்டா அப்படி சொல்லும்போது என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் கையில் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னு கேட்கலாம். கீழே நான் சொல்கிறது மட்டும் கீழே சொல்லிட்டு ஒன்று சொல்கிறான். அதை காட்டில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் பேரண்ட்ஸ் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் சொன்ன நம்பர் ஒரே ஆள் நானா மட்டும்தான். சொல்லும்போது அந்த பொண்ணு உன் கேர்ள் ஃப்ரெண்டு திரும்ப வந்திருக்கா சொல்கிறாங்க. நானா தான் சரி போய் பார்க்கலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வரானுங்க. வந்தவனுங்க ஹீரோ கூப்பிட்டு கேட்குறான் என்ன பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா கேட்கும்போது நீ உன் ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்துக்கோ, அந்த ஓல்டு மேன் திரும்ப வந்துட்டான், பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எஸ்கேப் ஆகிட்டான் மறுபடியும். சரி ஏதோ ஒன்று நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நானாவை பார்க்க போகிறான். நீ சொன்ன மாதிரி இது அப்ரைஸ் பண்ணி பார்த்தோம், இது கோல்டு அன்கலட் தான். இது விலை பார்த்தீங்கன்னா 400,000 கீழே கிடையவே கிடையாதுங்கண்ணா. எனக்கு தெரியும் நான் பைத்தியம் இல்லைன்னு. பார்த்தியா நான் பைத்தியம் இல்லை உனக்கே புரிஞ்சிருச்சு இல்லை அப்படி சொல்லும்போது இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. எபிலிட்டி பார்த்தியா எப்படி இருக்குன்னு, நீ கூடிய சீக்கிரம் பணக்கார போக சொல்லும்போது என்னடா பணக்காரன் எதுன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சொல்லும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா மணி மேல ஆசை கிடையாது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ ப்ராமிஸ் பண்ண நீ சீக்கிரமா குணமாயி வரணும்னு அப்படி சொல்லும்போது இவனும் ப்ராமிஸ் பண்ணிடுறான். இங்க பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்கார இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோ காப்பாத்தலாம் போறான், மண்டையில என்ன தெரிஞ்சா தெரியல அடிச்சு கீழே வந்துடுறான். விழுந்தவன் நிறுத்துறா சொல்லும் போது அந்த பில்லுதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஸ்ட்ரென்த் வேற கொடுக்கும்ல. இவன் பார்த்துட்டு உனக்கு ஒன்னா கூட சொல்லும்போது ஹீரோ அந்த பில்லு எடுத்து வாயில போட்டுறான். வாயில போட்டவன் பவர் இவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரே தலையை எடுத்து கீழே அடிச்சிருவேன், அடிச்ச உடனே நான் சொன்னது உனக்கு கேட்கலையாடா இப்படி சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா எழுப்ப போட்டு இதோட சாப்டர் முடிச்சிடுறாங்க. விடுங்கடா நான் அது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது பேர் செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை கவுண்டர் அட்டாக்னு டாக்டர் சொல்றாரு. சரி எப்படி இவ்வளோ ஒரு சாதாரண மனுஷனால இப்படிலாம் இன்ஜுரி பண்ண முடியும் டாக்டர் கேட்கும்போது ஹீரோவை திருத்திட்டு முடிக்கிறான். எனக்கு பிடிக்காத விஷயம்னா என் பேஷண்ட்ட பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்றது, அந்த பிள்ளை பத்தி என்னால் சொல்ல முடியாது ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் கூப்பிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லும்போது நீங்க ஒரு கதை சொல்றாங்க. இந்த சாஸ்ல பார்த்தீங்கன்னா 3 சைன்ட் பிறந்தாங்களாமா ஜேடி எம்பரோட படையில. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொசிஷன் கிடைச்சிச்சாமா, பிளஸிங் கிடைச்சிச்சாமா, இவங்க மோர்ட்டலுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாமா, இவங்க இந்த ரிலமே ரூல் பண்ணாங்களாமான்னு இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியல அதிகமாக புரியல, அதனால இனிமேட்டு இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்த்துக்க சொன்னோன்னே இவனும் சரின்னுட்டான். சரி இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை போய் சாப்பிடுங்க சொன்னோன்னே ஹீரோ பார்க்குறான். பார்த்த உடனே இவங்க 2 பேரும் போகிறானுங்க. இங்கே பாரு இவன் தான் நம்ம சீனியர் பிரதர் ஜென்குன்னு சொல்கிறான். இவன் தான் நம்ம மாஸ்டரோட டேரக்ட் டிசிபிளாக இருக்கான். ஃபியூச்சரில் நீ இவனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கணும் சரியா சொன்னோன்னே ஹீரோ கேட்குறான் அடுத்து நான் என்ன பண்ணுறது கேட்கும்போது நீ தான் அந்த சப்ளை ரூம் தானே, அங்கேயே போய் வேலையை பாருன்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லை நம்ம அங்கேருந்து நம்ம இம்மோர்டிலிட்டிலாம் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கலாம் சொன்னோடனே ஹீரோ அவசரப்படுறான். எப்படி போகிறது சொன்னோன்னே ரொம்ப ஆர்வப்படாத, அதில் ஒருத்தன் தான் இப்போதைக்கு கற்றுருக்கான், அதான் நம்ம முன்னாடி போனல அவன் ஒருத்தன் மட்டும் தான் கற்றுருக்கான்னு சொன்னோன்னே இம்மோர்டிலிட்டி இது நான் கற்றுக்கிட்டா கூட எனக்கு கொஞ்சம் நல்லா உதவும், அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பொருளை நான் விற்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவன் மந்தரெல்லாம் ஏதோ சொல்லிட்டு அங்கே அந்த பிள்ளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க பார்த்தோன்னே ஹீரோ பரவாயில்லையே இங்க பணத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாது, இந்த எபிலிட்டியும் உண்மையான உலகத்துக்கு கொண்டு போனா பங்கமா இருக்குமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்டு உனக்கு நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல அந்த பவருக்காக ஒன்று கொண்டு வரணும், அந்த மெடிசன் சப்ளை ரூம்ல போய் அந்த ஒன்று மெடிசனை கொண்டு வர சொன்னோன்னே ஹீரோ யோசிக்கிறான் அவ்வளோ அப்படின்னு உனக்கு சொல்றது கேக்குதா இல்லையா, உனக்கு வேற வழியில போய் கொண்டு வர சொன்னோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா நீங்க எப்படிமா டாக்டர் கூட ஹீரோ கேட்கட்டும்னு என்ன உன் தலையில இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு இவங்க அம்மா கேட்குறாங்க. ரொம்ப வலிக்குதா கேட்கும்போது
சரி பாவமா இருக்கு இப்போ ஹீரோவை பார்த்தா அம்மாவுக்கு. இங்க இருக்கிற ஃபுட்டுலாம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு எனக்கே தெரியும். வந்தா உனக்கு பிடிச்ச தாச்சா வாயில சாப்பிடு அப்படி சொல்லணும்னு ஹீரோ துருத்தி விட்டுறாங்க. ஹீரோ யோசிக்கிறான் இந்த சாப்பாடு இது சும்மா இது கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பாக்குறான். சரி எப்படி ஒன்று வெந்துருச்சுட்டான். சரி இப்போ நீங்க அந்த லீ ஃபேமிலி வேற நான் வெயிட் பண்ணணுமா அப்படி பார்க்கும்போது ஆமா அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க டாக்டர் சொல்லும் போது எனக்கு தெரியும்னு இவ சொல்றா. சரி அவங்க அம்மா சொல்றாங்க. சரி நான் கடைசியா என் பையன்ட்டு ஒண்ணு சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் நான் அது வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்பா அந்த நாள்ல கவலைப்படாத உங்க அம்மா நான் இருக்கல நான் பாத்துக்கிற சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா சரி இதுக்கு மேல நான் போயிட்டு வரேன். நீ மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு பாத்துக்கோ சொன்னோடனே இவங்க அம்மா போறாங்க. ஹீரோ கத்துறான் ஒரு வில்லத்தனமா பாத்துட்டு போறாங்க. சரி இப்ப என்ன பண்றது ஹீரோ பார்க்கும் போது அவங்க அம்மாவே பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரியா அந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் லூஸ் ஆகுற மாதிரியே இருக்கு. டாக்டர் கூப்பிடுறாரு மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடுறான். இங்க பார்த்தா இவன் இருக்கான். இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா வாயை பூச்சி இந்தாடா வாயை தோறன்னு சொல்லி ஏதோ துருத்தி விடுறான். இது என்ன கருமன்னு தெரியல ஒரு மாதிரியே இருக்கு. இது பேர் பாத்தீங்கன்னா பிளாக் டைஸுங்கிறாங்க. இது என்ன பண்ணும் எதுவும் தெரியல. இது பாத்தீங்கன்னா அவன் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கும்போது இது எனக்கு வேணாம் அப்படி சொல்லும்போது ஹீரோக்கு அந்த ஆலோசினேஷன் இருக்குல்ல அதனால இது இவனுக்கு கொடுக்குறானான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு பார்த்தா இவன் கழுத்துல கத்தி வச்சுட்டானுங்க. உனக்கு வேற வழி இல்லை நீ இதை சாப்பிட்டு தான் ஒன்றும் சொன்னோன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க போயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா இவ கூப்பிட்டு நானும் பாக்குறான் ஹீரோ வேற ஏன்னா மறுபடியும் அந்த ஆலோசினேஷன் உள்ள போயிட்டு இருக்குது. டாக்டர் கேட்கும் போது இது எப்படி ஒன்று கம்ப்ளீட்டா நான் வெளியே வந்துட்டேன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஏதாச்சும் ஆலோசினேஷன்ல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாச்சும் மாத்திரை மருந்து இருந்தா கொடுங்க சார் டாக்டர்னு கேட்குறான். இல்ல அது வேணாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காச்சும் ஏதோ வழி இருந்தா பாருங்கன்னு அப்படி கேட்கும்போது அவனுக்கு சொன்னது நினப்பிலேயே டாக்டர் கேட்குறாரு. நான் சொல்றது மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணா உனக்கு போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு டாக்டர் சொல்லும் போது இவ பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை கொடுக்குறோம். மாத்திரை கொடுக்கும் போதே ஒரு மாதிரி அது நினப்புன்ட்டு போகுது. இதுக்கு மேலே நான் சேஃப் தான் இதுக்கு மேலே அது வராது ஹீரோ யோசிக்கிறான். என்ன என்ன சேஃப்னு ஏதோ கேட்குறான். என்ன அதுல பயங்கரமாக்கி ஏதாச்சும் நடந்துச்சா ஒருத்தர் வீடா ஒண்ணு என் வாய்க்குள்ள துருத்தன ஏதோ கருசு மாதிரி அது எப்பேற்பட்ட ஜோக்குல ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அது வாயில உண்மையாலுமே இருந்து வருது. உங்க வாயில இருந்து வெளியே வந்தோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ப நான் பாக்குறது இது ஆலோசினேஷனான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான் வாய்க்குள்ள என் கையே முழுசா போற அளவுக்கு வச்சிருக்குப்பா அப்படின்னு இவர் சொல்லும் போது இதுக்கு மேலே உனக்கு அது ப்ராப்ளம் இருக்காது இதுக்கு மேலே நீ ப்ராப்பரா ஒர்க் பண்ணலாம் சரி இடத்துக்கு அந்த மெடிசன் இருப்புல போய் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லும் போது எனக்கு என்னாச்சு ஏன் அப்ப இதுதான் அந்த உண்மையான உலகம் அப்ப நானா பொய்யா எல்லாமே பொய்யான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா இது வாய்ப்பே இல்லை இதுதான் ஆலோசினேஷனா இருக்கணும். ஹீரோ துப்புனாலும் பார்த்தாங்க நானா வருதா கற்பனையில நீ விட்டு போகாத அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவ மறைஞ்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்லை என்ன பண்றது தெரியல. இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. அந்த இடம் நரகம் மாதிரி இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துருக்கான். பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறா இருந்தா சாப்பிடுன்னு இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது கேட்கும் போது நீங்க தான் நீங்க கொடுத்தீங்க நான் வேணாம் நீங்க தான் தூக்கி விட்டு கொடுத்தீங்க சொல்லும் போது ஓ அப்ப இல்லையா அப்படின்னு ஹீரோ அப்படி கேட்குறான். உங்க இல்னஸ் அவங்க ஒருத்தன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட மறுபடியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது உங்களுக்கு நினப்பு இல்லையா நீங்க தான் அவனை கொன்னீங்களே அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா லைட்டா ஹீரோக்கு அப்படியே நினப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி இந்த நெருப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ யோசிக்கிறான் நான் எப்படியும் ஒண்ணு இருந்தா செத்து போயிருவேன்னு. நான் மட்டும் இது இல்லை மத்தவங்களும் எல்லாரும் செத்து போயிருவாங்க யாராலன்னா அவனாலதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா அவன் கேட்கும் போது ஹீரோ யோசிக்கிறான். ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுன்னு கேட்கும் போது என்ன நினைக்கிறத கேட்கலாம் நான் தான் அந்த மாஸ்டர் ஆஃப் ஃபில் ஆகணும்னு சொல்றான். அதாவது உங்க லெவலுக்கு நான் ரீச் ஆகணும்னு சொல்றான். இவன்லாம் கேள்வி கேட்டு எங்க சொல்ல போறான்னு நினைக்கும் போது பரவாயில்ல இவன் ஆம்பிஷன் நல்லா இருக்குன்னு அப்படி கேட்கறான். இவன் என்னடா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு பாக்குறான். அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும் ஆர்டினரி புள்ளில இருந்து ஹார்டா மாத்தணும். அதாவது இன்னர் புள்ளியும் அவுட்டர் புள்ளியும் நீ இம்மோட்டலியா ஆல்கமியா மாத்தணும் அப்படின்னு எதோ புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி இம்மோட்டலா சீக்கிரமா ஆகுது அப்படி கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிளா கிடையாதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லும் போது நீ அதை பத்தி என்ன நினைக்கிற எனக்கு தெரியல நீங்க கேட்கும் போது நான் மிட் நைட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதுவும் புரியல. இவங்களும் சரியான அர்த்தம் சொல்லல. இவன் இப்ப பில் செய்யறதுக்கான டைம் ஆயிடுச்சு சொன்ன உடனே சரி
மறக்காம அதை ரெடி பண்ணிட்டீங்களா கேட்கும்போது எஸ் மாஸ்டர் இவன் சொல்றான், எங்கடா அந்த மெடிசனை அப்படி கேட்கும்போது, மெடிசனா டே உன்ட்ட எத்தனை தாட்டி விலைக்கு சொன்னாலும் மறந்துருவியாடா அப்படி கேட்கும்போது ஹீரோக்கு அப்பதான் டேக் வருது. அவ்வளவுதான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நின்னு பாக்குறானுங்க. ஐயோ இன்னைக்கு நாம சாக போறோமா எல்லாருமே, எல்லாரும் அழுகுறானுங்க வேற. இப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்து இவளை கூட்டிட்டு போக வந்துட்டான். இவ வந்து பாவம், இவன் வந்து அவ பேரை சொல்லி கூப்பிடும் போது, நான் எப்படி ஒண்ணு இங்க வெளியே உயிரோட போகணும், இல்ல அது அது கூட இல்லைன்னா இந்த மெசேஜ் ஏதாச்சும் என் ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க. அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றீங்க, இந்த வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும் சொல்லலாம். என்னால அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஓடுன்னு சொல்லும் போது அவ வந்து அந்த மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளை ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறான். சரி வெல்டன் பாய் சொன்ன உடனே அவன் பவரை வச்சு எப்படி தூக்கி பார்த்தா காலில் ரத்தமா இருக்கு. என்னடா டேமேஜ் ஆயிடுச்சு மெடிசனு. சரி இப்போ வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா, இது வேற ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வா சொன்னோடனே சரி ஹீரோவும் போறான். பரவாயில்லப்பா, வேற ஏதாச்சும் சூட்டபிளா அங்கே ஒன்று இருக்கும் கன்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கும் போது ஹீரோக்கு அப்பதான் அதிர்ச்சி. இப்படி போய் பண்றோமோ, இவளுக்கும் பாட்டியாட்ட இருக்கு பார்த்தா. அந்த பொண்ணும் எனக்கு சாவ ஆசையில ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க கத்திட்டு இருக்காரு. இவெல்லாம் அழுகுறா வேற. அங்க பாத்தீங்கன்னா அவன் அரைச்சு முடிச்சிட்டான். சரி இப்ப நீ ஆல்கிமியோட வழியில உள்ள போக போற, அதனால ஹீரோவை கூப்பிட்டு அந்த ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவான். அந்த பில்லு ரெடி பண்ண உடனே இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் டிசபிளுக்கு இருக்கு நான் கொடுக்க போறேன் ரிவார்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்த உடனே ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு, சூடு ஆறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வெடியில இருக்கானு, உன்னை கொல்லாம விட மாட்டேடான்னு. ஏ சொன்னது கேட்குதே இல்லையா, சூடாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு சொன்ன உடனே ஹீரோவோட உடம்புல அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி போய் இவனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றான். பாடி அப்புறமா ஃபுல்லா அப்சர்வ் ஆகி சொன்ன உடனே ஹீரோவுக்கு போறான். அங்க போய் ஒரு சும்மா இந்த கல்லுல கைய வச்சு ஒரு சும்மா பவர் போட்டுத்தானே என்ன தெரியல அப்படியே உடைச்சுக்கிட்டு வந்துடுது. ஹீரோவோட உடம்பு அப்படி இப்படி சும்மா சொல்லணும்னா மேல இருந்து பில்டிங்ல இருந்து விழுந்தா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும், இல்ல அந்த மாதிரி வலிக்குது. இப்ப நான் என்ன பண்றது, இந்த பில் அப்ப நான் கவுண்டர்ஸா எடுத்துக்கிட்டேன்னா என் உடம்பு என்ன வருது அப்படி ஹீரோ யோசிக்கிறான். இவ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்ணாவில கேட்கும் போது, நீங்க உங்க பாடியை ரொம்ப ஆர்ஸ் பண்ணிக்கிறீங்க சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவரை சொல்லணுமா கேட்கும் போது, ஏ இன்னும் உனக்கு இன்னும் பைத்தியம் இது பிடிச்சிருக்கான், அவன் கேட்டிருக்கு இது போறானே. இதோட நம்ம சாப்டர் முடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிரதர் எல்லாரும் பெட்ரோல் பண்ண போயிருப்பாங்க அந்த வேண்டிங் ஸ்கொயர் மார்க்கெட்டுக்கு. அதனால மாஸ்டர்கள்லாம் நம்மளை பத்தி எதுவுமே நம்ம சொல்றது கேட்கன்னு சொல்றோம். ஹீரோ அப்படின்னா என்னது கேட்கும்போது பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் பாக்குறாங்க நம்மள என்ன மறுபடியும் பிடிச்சிட்டு போக போறாங்களான்னு. சரி இங்க இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏதாவது போய் பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் ஒருத்தன் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அந்த முன்ன சொன்ன அந்த வேண்டிங் ஸ்கொயர்னா என்னது கேட்கும்போது, அப்படின்னா என்ன தெரியாது, அவங்க தொட முடியாதவங்க அழிக்க முடியாதவங்க சொல்றான். தாத்தா அப்ப சொன்னாரு அவன் வந்து இம்மோட்டல் பேத்துல இருப்பாங்களாமா. ஃபர்ஸ்ட்டும் அந்த ஃபிஃப்த்து எல்லா மாசத்துலயும் அவங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்கு போவாங்களாமா அந்த வேண்டிங் ஸ்கொயருக்கு அப்படின்னு புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு. இந்த 2 நாள் அவங்க இருக்க மாட்டாங்களா டெம்பிள் அப்படி யோசிக்கலாம். இப்ப நம்ம பிசினஸ் வருவோம். நீ உண்மையான அவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா, அவன் ரத்தத்தையே ஜூஸ் மாதிரி குடிச்சு போடுவேன் அப்படி கோவத்துல இருக்கான்னு சொல்றான். சரி நானும் உனக்கு உதவி பண்ற சொல்லும் போது நானும் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வரான். நீங்க என்னை ஞாபகம் வச்சுக்கணும், அதனால என் பேர் என்னது கேட்டீங்கன்னா டோகி அப்படின்னு கூப்பிடுங்க சொல்றான். நீங்க வந்து என் பிரதரு, நீ என் சிஸ்டர் அப்படி சொல்லி கொடுக்குறான். காட்டுறான் எனக்கு பார்த்துட்டு இருக்கும்போது, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் வந்து நீங்க வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ற சொல்றதுனால தான் நானும் உங்களை பேச்சு கேட்டு இந்த பக்கம் வந்தேன் சொல்லும்போது, நீ எங்க குரூப்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க போது, ஆமா ஆனா நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன், இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். சரி இப்போ நம்ம குரூப்பா சேர்ந்து தப்பிக்க போறோமா கேட்கும்போது, நீ என்னை பார்த்து பயப்படல கேட்கும்போது, நான் எதுக்கு, நான் எனக்கு என்ன பயப்படணுமா அப்படி கேட்கும்போது, சரி நீ வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவனை ஏதாச்சும் பிளான் போடலான்னு அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ரூம்ல நிறைய பேர்த்த மெடிசனை நான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் மெடிசன் ரெடி ஆயிடுச்சு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ நல்லா வேலை பார்க்குற, உனக்கு ரிவார்டு என்ன தெரியுமா, நீ அந்த ஆல்கிமேட் டெக்னிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க கேட்கும்போது, ஆனால் அது புரியுது ரொம்ப கஷ்டம். அது வந்து எம்எல்ஏ புக்லேயே இருக்கிறது ஒன்று சொல்லணும்னா அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அது சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஹியூமன் பில்லுங்கிறான், நெட் கிரேஸுங்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்துக்கிட்டு அதை எழுத ஆரம்பிக்கிறான் அவன் துணியில. எப்பா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேன்னா பார்க்கும்போது
இங்க பாத்தீங்கன்னா மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறான். என்ன நான் என்ன தப்பு பண்ண, எதுக்கு மூஞ்சிலே எட்டி வதைக்கணும் ஹீரோ பார்க்கலாம். இருது பொன்சொல், நான் இது வரைக்கும் எங்கேயும் இதெல்லாம் எழுதுனது பார்த்ததே இல்லை. எந்த மாதிரி, அதாவது பிக்சர் பெயிண்டிங் இந்த டெம்பிள் எதுவுமே கிடையாது. அப்ப யாரு, அப்ப இது யாரோ ஒருத்தர் சொல்லிதான் அவங்க எடுத்துக்கணும். இப்ப யாரு இங்க சொல்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்து, உனக்கு இவ்வளவு பெரிய ஃபார்முலாலாம் உனக்கு சொல்றானா, பரவாயில்லையே உன்னை ரொம்ப நம்புறானாட்டு அப்ப சொல்லும் போது, இப்ப இதெல்லாம் அவன் வேலை இல்லப்பா, எதுக்கு நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்க, உன் வேலையை போய் பாருப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது முதுகுலயே ஒரு அடி அடிக்கிறான் பவரை வச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பில்லு சிபி நான் எத்தனை வருஷமா அவன் கூட இருக்கேன், எனக்கு ஒண்ணு கூட சொன்னதில்லை அப்படி சொல்றான். உன்னையே அப்படி நம்புறானா, எனக்கு உன்னை பார்த்தாலே வெறியா வருதுன்னு சொல்றான். எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு கல்டிவேஷன் டெக்னிக்கெல்லாம் பங்கமா இருக்கு, உனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாதாரண ஆள் நீயே அப்படி சொல்லும் போது ஒரு அடி அடிச்சு பாத்தீங்கன்னா இவன் வரான். டியே, நான் தான் வந்துட்டு முன்னே படிச்சு படிச்சு சொன்னேன்டா, கொஞ்சமாச்சும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுறான்னு அப்படி சொல்லும் போது, அவனே என்னால கொல்லவா முடிய போகுது என்னையெல்லாம் அப்படி சொல்லும் போது, இதே மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப அந்த வேண்டிவ்ஸ் பயிர் போய் இப்ப இந்த பக்கம் போயிருப்பாங்க, போய் பார்க்கலாம் சொல்லும்போது இவன் என்னது கேட்கறான். அது என்னது தெரியலையான்னு அப்படி அவன் நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லி முடிச்ச பிறகு, அப்ப இங்க யாரும் இருக்க மாட்டாங்களா, அப்ப நீங்க என்ன மறுபடியும் பைத்தியக்காரனாட்டம் பண்ண போறியா கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டு, இவன் வந்து இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் வந்து ஒழுங்கா அந்த டெக்னிக்கெல்லாம் பண்றது இல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா இங்க வந்திருக்கான் அவன் பின்னாடியே. இந்த இடத்துக்கு வந்து இவன் நாங்க பார்த்துட்டு இருக்கும் போது இங்க ஒருத்த பின்னாடி வரான். இவன் பேர் என்னது கேட்டீங்கன்னா, இவனும் ஒரு டிசிபிள் தான், இவன் பேரு ஜியோ இன். இங்க பாத்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேர் வந்து ஏதோ மந்திரம் போடுறானுங்க. மந்திரம் போட்ட பிறகு ஏதோ இப்ப ஆளையே காணோம். சரி இவனுங்க போயிட்டானுங்கள்ட்ட இப்ப ஏன் வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போனா ஒரு ஸ்மெல் அடிக்கிற செத்த எலி நாத்தம். ஹீரோ உள்ள போன பிறகு அங்க ஒண்ணு பாக்குறோம். அங்க பார்த்தா அதுதான் அந்த எவன்லி புக் இது அவன் சொன்னதுன்னு பார்த்தா அங்க எல்லாம் கட்டி போட்டு கிடக்குது. எதுதான் எழுதியிருக்கு ஹீரோ லைட்டா படிச்சு பாக்குறான். இதுதான் அந்த ஆங்கிக்யூமி மெத்தடா, இப்படிதான் அந்த பிள்ளை செய்யறானா யோசிக்கும் போது, யாரா நீ ஹசையா சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒருத்த வரான். எங்க அப்பா வந்துருவாரு சொல்லிட்டு பில் எடுத்தோம்னா ஏதோ சொல்றதா. சரி அப்ப நீதானா இந்த ரிங்கு, சரி முடிஞ்ச ரிங் சி அந்த பெல் எழுத்து அப்படின்னு சொல்லும் போது, அவரே வரட்டும் இந்த ஹெவன்லி புக் எல்லாம் கரெக்டாவா இருக்குன்னு பாக்கட்டும் அப்படி சொல்லும் போது, நீ உனக்கு எப்படி அது தெரியும்னு கேக்குறா. நீ எல்லாம் தப்பு தப்பா தான் சொல்ற, எனக்கு அப்பயே தெரியும். அது என்ன என் ஃபால்ட்டா, எனக்கு இப்ப நான் இந்த இதுக்குள்ள வந்த பிறகு எனக்கு எதுவுமே தெரியல, படிக்கவும் தெரியல, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணிருக்கேன். அதனால எனக்கு லைட்டா நான் வந்து அந்த ஹியூமன்ஸை வச்சு பண்ணதான், அப்ப நீதான் அது பண்ணதான் ஹீரோ கேட்கணும். ஆமா ஆமா, அந்த ஹியூமன்ஸை வச்சு இப்படி பண்ணுங்கன்னு நான் தான் அவர்கிட்ட அப்படி சொல்லும் போது, சரி நீ என்ன நினைக்கிற, என்னை ஃபாதர் அப்படி அபாண்டன்னா நான் அது மாதிரி சொல்லணும்னா நீ விட்டு போயிடுவாரு, நீ என்ன இப்ப நினைக்கிற கேட்கும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா அதை பிடிச்சி உடச்சு விட்டுறான். உடைச்சு ஒண்ணு நீது ஒன்னாலதான் நான் இவங்களாம் செத்தாங்க சொல்லிட்டு ஒரு வழியில பாத்தீங்கன்னா அதை உடைச்சு விட்டான். அது பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்கு வலிக்கு கத்திட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். ஏதோ பிடி சார் ஆட்டம். இது யார் பண்ணது, யார் அந்த இடத்துக்கு போய் இதை பண்ணது, இவன் கோபத்துல வரான். எவனும் சொல்ல மாட்டீங்களா, அப்ப நானே ஒருத்தர் தான் வந்து கேக்குற சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேர் நீ என்னடா இங்க பண்ண கேட்கும்போது, நீங்க தான் நீ பேட்ரோல் பண்ண சொன்னீங்கல்ல டெம்பிள அப்படி சொல்லும் போது, நீ என்னடா பண்ற, நான் ஒண்ணுமே பண்ணலங்க நீங்க சொன்ன இடத்துல தான் இருந்தேன் அப்படி சொல்லும் போது, நீ மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்றான் அதை காட்டல. சரி அடுத்து ஹீரோ தான். இப்ப ஹீரோவை காட்டும் போது இவன் எதுக்கு பயப்படுறான்னு தெரியல. நீ நீ என்னப்பா இப்ப பண்ணிட்டு இந்த மெடிசன் இன்னைக்கு கொண்டு வந்தியே இல்லையே கேட்கும் போது, நான் சப்ளை ரூம்ல தான் இருந்தேன், அங்கதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா யாராச்சும் அங்க இருந்ததை பாத்தீங்களா கேட்கும் போது எவனுமே எதுவுமே சொல்லல. இங்க பார்த்தா எவனுமே சொல்ற மாதிரியே இல்லையே, என்னமோ பண்ணியிருக்காங்க சொல்லும் போது, இவ பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், நான் அந்த டைம்ல அவர் அங்கதான் இருந்து பார்த்தேன்னு சொல்லும் போது, சரிங்க வேற ஏதாச்சும் பாத்தீங்களா கேட்கும் போது, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், இவர் அந்த சப்ளை ரூம்ல இல்லவே இல்லை சொல்லணும்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறா. சரி நான் சொல்லிட்டேன், இப்ப என்னால வீட்டுக்கு போக முடியுமா கேட்கும் போது, என்னடா பேசுற, அப்ப யாரா அந்த மெடிசன் இப்ப டெலிவரி பண்ணது சப்ளை ரூம்ல இருந்து கேட்கும் போது, நீ என்ன சாவுன்னு நினைக்கிறியா கேட்கும் போது, இல்ல இல்ல நான் காலில் மண்டி போட்டு கேட்கிறேன் என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிரிக்கிறான். இவன் மேல அந்த இதை உடச்சி தூக்கி போட்டு, நீ எதுக்குடா அங்க சிரிச்ச அவனை பார்த்து கேட்கும்போது, அப்ப நீ தான் ஏதோ பண்ணிருக்க சாஃபியா இருக்குன்னா, அப்ப நீ என்ன பண்ண கேட்கும்போது, இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல, அவன் தான் எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டான்.
டீ யாரா நீ என்னைய மாட்டி விட்டோன்னு இவன் பாக்குறான். சரி தப்பிச்சு ஓடுவோன்னு ஓடுறான். ஏன்னா தப்பிக்க முடியும் நினைக்கிறியான்ட்டு இருந்து இவன் வந்து ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறான். இவன் வந்து தப்பிக்கணும் எப்படியும் ஒன்னும் ஓடிட்டு இருக்கான். இது இந்த ஜென்மத்தில் தப்பிச்ச மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அந்த காயனை பார்த்தீங்கன்னா சுண்டி விட்டு காலில் போட்டு அதை உடச்சிடுறான். உடைச்ச பிறகு பார்த்தா அவன் தலையிலேருந்து ஏதோ வந்து அவன் கை கால் எல்லாம் தனித்தனியா போயிருது. அவங்க எல்லாம் பயத்தோட உச்சியில இருக்கானுங்க. பாத்தீங்கன்னா நீ மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். நான் அப்படிலாம் பண்ணல, நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன். நினைச்சேன் நான் இப்பதான் பண்ணுவேன்னு. நான் மட்டும் இல்ல அவனும் தான் பண்ணான். அதனால நான் ஏற்கனவே நீ இப்படி பண்ணிட்டு எதுக்கு இதுக்கு மேல நீ பண்ணி என்ன ஆக போறது விட்டுருங்க சொல்லும் போது அவன் தலை மேல கால் வச்சு உங்களை நம்பணும் நான், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தான் சொல்லிட்டு தலையை நசுக்கியே கொண்டுடுறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது இப்போ அங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பாத்தீங்கன்னா உன்னை இனிமேட்டு என்னோட அஃபிஷியல் டைரக்ட் டிசிபிளா ஏத்துக்கிறேன் சொல்லிடுறான். இவனுங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு சரி எல்லாரும் போன பிறகு என் கூட வா சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு போறான். உன்னால ரீட் பண்ண முடியும்ல சொன்னோன்னு ஆமான்னு சொல்றான். சரி இவன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு இங்க என்ன அந்த புக்ல எழுதிருக்குன்னு சொல்லணும்னு இங்க பாத்தீங்கன்னா இது என்னடா இது எதுவுமே புரியல அப்படின்னு ஹீரோ எதோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் படிச்சு பாட்டு இப்படிதான் அது அப்படிதான் அப்படி என்னடா மனத்துட்டு இருக்க சொல்ல வேண்டியது சொன்னோன்னு இதுல என்ன எழுதி இருக்குன்னா இயற்கை அந்த பில்லு ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க அதையே இங்க இல்லவே இல்லை ஹீரோ கேக்குறான். இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னர் கல்டிவேஷன் டெக்னிக் இருக்கு. அது அப்புறமா வயசான பிறகு எப்படி முடியும் அது எப்படி வரும் அதெல்லாம் இருக்கு. அந்த மல்டிபிள் எக்ஸ்டர்னல் பில்லு கல்டிவேட்டிங்கு அந்த கர்மாந்திரம் இந்த கர்மாந்திரம் எதுவும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே புரியல. எப்படி இது அங்க கல்டிவேஷன் டெக்னிக் இருக்கான்னு பாக்குறான். அடுத்து அந்த இது கிராமெல்லாம் போட்டு சொல்லுவான்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதுதான் இங்க இருக்கு மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா ஏத்தேனுமா இல்ல இயற்கமாப்பா அவளும் என்னை ஏமாத்திட்டாளா. அப்ப நான் இது மனப்பாட பண்ணதெல்லாம் எல்லாம் தப்பா சொல்லிட்டு வெளியில இருக்கான். நீ நீயும் அந்த மாதிரி பண்ண மாட்டல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ அந்த பொண்ணாட்ட என்கிட்ட ஏமாத்தல கேட்கும் போது இல்ல இல்ல மாஸ்டர் அங்க இருக்கிறதுதான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லுவேன்னு கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு சரி சரி இப்ப சரி நீங்க இந்த பில்லு வந்து ரெடி பண்றதுக்கு ஆளே ஆரம்பிக்கலாம். இந்த தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இம்மோட்டலாவும் சொல்றான். சரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இருக்கும்போது நான் நிறைய நாவல் படிச்சனால பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னால மாத்தி எப்படி பண்ண முடிஞ்சு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களா ஓ நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேங்க கவலைப்படாதீங்க நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சுதான் போறோம் சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளும் வீட்டுக்கு போறோமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க தான் என்னோட சேவியர்னு சொல்லி எல்லாரும் மண்டி போடுறானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண தேவையில்ல எந்திரிங்களா சொல்லுவோன்னு இவனுங்களாம் வித்தியாசமா இருக்கானுங்க இந்த உலகமும் வித்தியாசமா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். இதே மாதிரி நம்ம தப்பிச்சு போகணும்னா இன்னொரு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறான். இவன் என்னது கேட்கும் போது அதாவது நீங்க சொல்றீங்களா அந்த லெஜண்ட் ஸ்டோரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வேணுங்கிறான். எங்க தாத்தாவை அதே மாதிரி ஒரு லெஜண்ட் ஸ்டோரி சொன்னாரு. அதாவது வேண்டியன் ஸ்கொயர்னு ஏதோ சொன்னால அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் ஸ்டோரி ஆமா கிரேட் கேனின்னு ஒன்று இருக்காமா. அது ரொம்ப அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை. ஆனா அது சத்தமா நீங்க அதை பத்தி கூப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது தெரியுமா. ஒருத்தவங்களுக்கு அது காப்ளின் ஆட்டம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வயசானவங்களாட்டம். ஆனா அதை பத்தி நீங்க பேசிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து என்ன நடக்குங்க இவன் கேக்குறான். அது வந்து உங்களை கண்டுபிடிக்கும் அப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னா நீங்களும் ஒரு கிராணி ஆயிருவீங்க சொல்றா. இது எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு கேட்கும் போது ஹீரோ யோசிச்சுட்டு சரி இது நல்லாதான் இருக்கு வேற ஏதாச்சும் இருக்குமா கேட்கும் போது எனக்கு ஒண்ணு தெரியும் எல்லாரும் மல்லு கட்டிட்டு வரானுங்க. எனக்கு ஒண்ணு தெரியும்பா அதை சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். குழந்தைங்கலாம் நாயாட்ட வந்து ஒருத்த வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்னு அப்படி சொல்லும் போது டேய் எனக்கு ரொம்ப பயங்கரமான கதைலாம் வேணாம் எனக்கு உண்மையான கதை தான் வேணும்னு சொன்னோன்னு இவனுக்கு ஒண்ணு தெரியுமாமா ஏதோ ஃபிஷ் ஆமா அந்த ஃபிஷ் ஏதோ ஃபிஷ்ங்கிறான். என்ன ஃபிஷ்னே தெரியல பேரே வித்தியாசமா இருக்கு. இல்லா ஃபிஷ்னு போட்டிருக்கான். சரி இது ஓகே. எனக்கு ஒண்ணு தெரியும் ஒருத்தர் சொல்றான்ல இவன் வந்து முட்டாளாம் அந்த டெம்பிள்லயே சொன்னோடனே இது வரைக்கும் போதும்பா இதுக்கு மேல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நியூஸ் வரும் சொன்னோடனே இவன் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான் ரெண்டு கிரேட் கேனி கிரேட் கேம்னு என்னது கேட்கும்போது அதெல்லாம் கவலை இல்லை நீ ரீட் அதை படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து ரெண்டு அடுத்து மதர் இன் லா ஃபிஷ்ங்கிறான். இது சொன்ன உடனே சரி இது ரெண்டா இதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம் இதுதான் இதோட வழியா. இந்த எலிக்சர் இன்டீரியர்லாம் ஒரு ஒரு டவுட்டுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏதோ மந்திரம் போட்டு பெல்லு வர வைக்கிறான்.
இது என்னதுன்னு ஹீரோ பார்த்தோன்னா டிங்கு டிங்குன்னு அடிச்சோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி தலைவா சுத்துது. ஏன்னா பிளானை இது கண்டுபிடிச்சிட்டானு. அதுக்கடுத்து நடந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா பவர்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு. பார்த்தா ஏதோ கிரேச்சராட்ட 2 கொண்டு வந்திருக்கான். ஹீரோ அதை பார்த்த உடனே யோசிக்கிறான், இவன் என்ன பண்றான்னு பார்த்தா அதை வாயில போட்டு திங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஜாப்பனீஸ் சைனீஸ்ல கொடுத்துருக்குது வந்து ஆத்தராலேயே படிக்க முடியாதாமா, இது பழைய சைனீஸ் வீடாமா, இதை சொல்லிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரேச்சர்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா நான் அசால்ட் எடுத்தேன், ஏன்னா நான் தான் உன் மாஸ்டர்னு சொல்றான். இப்படி சொன்ன பிறகு நான் எல்லாத்தையும் எடுத்துப்போனா எப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஃப்ரீயாவா இதெல்லாம் கொடுப்பாங்க நினைக்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் இருக்கு சொன்னான். நான் அந்த பெல்லு வந்து ஒரு சம்மன் பண்ணல, அவனை மிஸ்டர்னு கூப்பிடுவான்னு சொல்றான். எனக்கும் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொல்லணும்னா நான் நிறைய வந்து கொள்ளையடிப்பானாமா, அதாவது திருடன். பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் திருடி இருக்கானாமா. ஆர்ஸு, சில்வரு, அடுத்து நிறைய பேர் டிசேபிள்ல திருடி இருக்கானாமா. அவங்கள வச்சு இந்த டெம்பிளையே கண்ட்ரோல் பண்ணாங்கிறான். எப்படி உன் மாஸ்டர் எப்ப எடுப்பட்டாலும் எனக்கு புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதுதான் நல்லா கேட்டுக்கோ, இதுதான் உனக்கு எப்படியா இருந்தாலும் லெசனா இருக்க போது சொல்றான். ஆனா இந்த இப்ப நம்ம பண்றதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ கேட்கும்போது, நம்பிக்கை இல்லையா, சத்தியமான நம்பிக்கை இல்லையா, டி அப்பா பார்த்தாலும் அவசகனமாவே பேசிட்டு ஒழுங்காதான் பேச என்னன்னு சொல்றான் மண்டையிலேயே அடிச்சு. 2 பேரும் செய்ய முடியலனா மறுபடியும் செய்வோம், மறுபடியும் 2 பேரும் செய்ய முடியலன்னா உனக்கு வந்து ரொம்ப, அதாவது முக்கியாச்சும் நீ வேலை வாங்கி செய்ய வைப்பங்கிறான். மாஸ்டரோட வேர்டு மாஸ்டர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று உனக்கு ஒன்று காட்டுறேன், இதுதான் அந்த ஸ்பெஷல் கோர்னு சொல்லிட்டு ஏதோ ஹீரோ எழுத வச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா கொசன்னு ஏதோ எழுதிட்டு இருக்கான், அந்த இன்க்ரீடியன்ஸு அது இதுன்னு. அதான் வேலை வாங்குவான்னு சொன்னேன்ல, வேலை வாங்கி பிறகு மாஸ்டர் இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் எரிச்சிடலாமா கேட்கும்போது, இருப்பா நியூ இயர் வந்துச்சு இல்ல, நியூ இயர்ஸ் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம் சொன்னோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். நியூ இயர் சாப்பாடு ஹீரோ பார்த்துட்டு, என்னப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா, சரி இப்ப இருந்து நியூ இயர் ஆரம்பிக்குது, அதனால எல்லாரும் சாப்பிடுங்கப்பா டம்ப்ளிங்கே சொன்னோன்னே எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான் சாப்பிடுங்களா, ஏன்டா இப்படியே இருக்கீங்க கேட்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு, இங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா டம்ப்ளிங் வந்து எப்படி செய்ய கத்துக்கிட்டேன்னா, நியூ இயர் அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து என்னை சாப்பிட கொடுத்தாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்ட சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடலாம். இது பார்த்தா டம்ப்ளிங் இல்லையாட்டி, இது ஏதோ வேற எதையோ வச்சு செஞ்சிருக்கான், ரத்தம்லாம் வருது திங்கும் போது. ஹீரோ வந்து முக்கி தின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது, நியூ இயர் அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன் சந்தோஷமா, இது கற்பனையா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஹீரோ யோசிக்கும் போது. சரி பொறுமையா சாப்பிடு, பிடிக்கலன்னா விட்டுரு, ஏது அதுக்குன்னு அழுதுட்டே எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றான். நான் அழுகுறேன்னா ஹீரோ யோசிக்கிறான், அவனையாட நீங்களும் அழுதுகிட்டே எல்லாம் சாப்பிட வேணான்னா போங்க, வேற ஏதாச்சும் போய் சாப்பிடுங்க சொல்றான். இது வேணும் உங்க பில்லோ கடியில வச்சிருங்கப்பா அப்படி சொன்னோன்னே இவனுங்களாம் தேங்க்யூன்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ் மட்டும் தான் நியூ இயருக்கு அப்படி சொன்னோன்னே, ஹாப்பி நியூ இயர்ப்பா மாஸ்டர்னு சொல்றான். சரி இந்தாப்பா எல்லாருக்கும் நியூ இயருக்கு சொன்னோன்னே ஒவ்வொரு டிசபிளுக்கும் ஒவ்வொன்று சொல்லி ஏதோ கொடுக்குறோம், அது என்னதுன்னு தெரியல, ஏதோ ரெட் கார்டாமா, சரி ரெட்டு என்வலோப்பாமா. ஹீரோ பார்த்துட்டு, இப்போ நம்ம 2 பேரும் இம்மோட்டல போக போறோம் இந்த உலகத்துல சொன்னோன்னு, ஆமா மாஸ்டர் ஒன்று சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லெல்லாம் ரெடி பண்ணிட்டான். ஆனா இதை நான் பார்த்து பயப்பட மாட்டேன் ஹீரோ சொல்றான். கேட்டீங்கன்னா, சரி நீ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சோன்னு தேங்க்யூ சொல்லிட்டு வாயில போட்டுறான். போட்ட உடனே இப்படியே பவர் வந்து பயங்கரமா வருது. இது நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்துச்சு சொன்னோன்னே, என்னது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாயில போடுறான். நானும் எவ்வளோ டிராவல் ஆக போகுதுன்னு வாயில போட்ட உடனே அவனுக்கும் பவர் குப்புன்னு வருது. ஹீரோக்கு வயிறுல வலிக்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே படுத்துட்டான். சொல்லணும்னா கல்டிவேஷன் ஆகுது என் தலைக்குள்ள அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்க ஏதோ கிளிச் ஆகிற மாதிரி இருக்கு, டிவில ஆகிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ இம்மோட்டெல்லாம் வர போறேன், எல்லாம் என் வழியை விட்டு போடான்னு சொல்லிட்டு இவனை பறக்கடிச்சிடறான். இப்போ நான் இம்மோட்டலா போறேன், இதுதான் வழி கண்டுபிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்கார இம்மோட்டல் எங்க ஆக போறான். ஆனா வயிறு தான் பயங்கரமா வலிக்குது. ஏதோ ஒரு கத்தி எடுத்து கிளிச் ஆச்சு எடுத்துடலாம் தோணுது ஹீரோ யோசிக்கிறான். பாத்தீங்கன்னா மறுபடியும் கிளிச் ஆகி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போற மாதிரியே இருக்கு. இது என்ன மறுபடியும் நாங்க போறோம்னா, இது எப்படியா இருந்தாலும் கற்பனையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லும்போது, அது அப்படியே டாக்டர் வேற வந்துட்டு போறாரு, வாய்க்குள்ள கரண்டியாட்டம் ஏதோ விட்டுட்டு இருக்காரு.
மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ச்சே ஏன்டா டே. சரி இதுவாச்சும் நடந்துச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உனக்கு ப்ராமிஸ் பண்ணல நானும் சொல்லிட்டு ஏதோ வாய்ஸ் கேக்குது. அங்க பார்த்தா கண்ணில உட்கார்ந்த உடனே ஹீரோ வாந்தியா எடுக்கிறான். எடுத்த பிறகு நானும் உயிரோட இருக்கணும் எப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது சரி அவனுக்கு என்னாச்சு பார்த்தா என்னோட இது பார்த்தா இது வித்தியாசமா இருக்கு. என்ன அதுன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரியே இருக்கு கொலை கொலன்னு. என்னடா இதுன்னு பார்த்தா எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரியே இது ரத்தமா என்னதுன்னு சரியா தெரியல. ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. இப்படி வெடிச்சு சதற மாதிரி இருக்கு. ஆமா வெடிச்சுதான் சதறித்தானாட்டுக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ துணியோ மாஸ்கோ அவன் மூஞ்சோ என்னமோ என்னன்னு அவன் மூஞ்சுதானாட்டுது. ஏதோ கொப்பள கொப்பளமா ஏதோ மாதிரியே இருக்கு. அவன் தோல் அப்படி வந்து விழுந்தவொன்னு ஹீரோ இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சொட்ட தலையன் செத்து போயிட்டான்னு. ஆனா நான் ஏன் சாவல்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி இப்ப நான் என்ன பண்றது அப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் இங்க மாஸ்டருங்கன்னு சொன்னோன்னு உங்க மாஸ்டர் இங்கே இருக்காரு போய் பாருங்களா சொன்னோன்னு என்னது இது என்ன பொய் சொல்ற இது எங்க மாஸ்டரே இல்ல சொன்னோன்னு உங்க மாஸ்டர் செத்து போயிட்டான் நீயா பாருன்னு சொன்னோன்னு இவன் தானே உங்க சொட்ட மண்டையே தானே உங்க மாஸ்டர் பாரு இது எப்படி செத்து போயிருக்கான்னு. நான்லாம் அவனை கொல்லல அவனே தான் அவனை சொல்லு பொண்ணுகிட்ட சொல்றான். சரி அப்ப நாம போலான்னு சொல்லணும்னு இங்க எல்லாரும் பாருங்க நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போலாம் இவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வரான். உண்மையாலுமே அந்த சொட்ட மண்டையை செத்து போயிட்டானா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு பின்ன ஹீரோ பின்னாடி எல்லாரும் போறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக போறோம்னு கடைசியா கடைசியா நான் இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போறோம். அதாவது நியூ இயர் அன்னைக்கு அந்த சொட்ட மண்டையை செத்துட்டானான்னு அப்படி இவங்களும் சொல்லிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப இருந்து நம்மளாம் சுதந்திரமா இருக்க போறோம். எல்லாரும் ஒட்டுக்கா வீட்டுக்கு போக போற சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே காட்டுறாங்க. ஹீரோ என்னாச்சு தெரியல அப்படியே சோகமாவே இருக்கான். என்ன சவுண்ட் அங்க பாக்குறான் ஹீரோ. அங்க பார்த்தா 2 பேரு சண்டை போட்டுருக்கானுங்க. 3 பேரு. நீதானே டே வாடா டே இவனுக்கு 2 பேர்த்தையும் கொன்னுட்டு நம்ம அந்த புக் எடுத்துக்கலாம் சொல்றான். டே உனக்கு அந்த ஆல்கிமி புக் வேணுமா வேணாமான்னு கேக்குறான். எனக்கெல்லாம் அந்த புக் எல்லாம் வேணாம் அப்படி அது உங்களாலேயே அப்படி இருந்தாலும் படிக்க முடியல ஹீரோ அப்படியே மனசுல நினைச்சுக்கிறான். இப்ப வேணான்னா போட இந்த பக்கம்லாம் வராது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லையா நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். என் கூட வாங்க உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போற சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவொடனே எல்லாம் தைச்சிக்கிட்டு வரானுங்க. எப்போ இந்த உலகத்தை இப்பதான் பாக்குற மாதிரி எல்லாரும் ஓடுறானுங்க. இப்போ இந்த மொத்த இடத்தையும் விட்டுட்டு ஒரு நைட்லயே அதாவது இருட்டான இடத்தையே வாழ்ந்துட்டு இருந்த அந்த சொட்ட மண்டையை கூட சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிச்சிடலாம் பார்க்க போறோம். சரி ஸ்ட்ரைட்டா வீடியோ போயிடும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னப்பா வீட்டுக்கு போலாமா சொன்னோடனே ஒரு நிமிஷம் இது இந்த மெசேஜை மட்டும் யார்கிட்டயாச்சும் இந்த அட்ரஸ்ல இருக்கவங்க எல்லாம் கொடுத்துட்டுன்னு சொல்லி கொடுக்குறான். ஏன் நீங்க வீட்டுக்குலாம் போலியே கேட்கும்போது வீடா எனக்கு அப்படி ஒண்ணு இருந்தா தானே அப்படி ஹீரோ மனசால நினைச்சிட்டு இவங்கெல்லாம் போற மாதிரி கேட்டுறாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறான் நான் எங்க போறது அப்படி யோசிக்கும் போது தாட்டி இங்க வரும்போது எனக்கு இந்த உலகம் பிடிக்கல ஒரு மாதிரி அருவருப்பா அந்த இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த டைஸ் வாய்க்குள்ள வச்சு துருத்தினான். அது வேற அதை மறக்கவே முடியல. மொத்தமா அந்த மாசமே அதுக்குள்ள போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் அத பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நானா அதையெல்லாம் பொய்யா ஹீரோ நினைக்கும் போது இன்னும் ஒரே ஒரு தடவை கற்பனையா இருந்தா கூட பரவாயில்ல அவளை பார்த்தா போது சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா இவ வந்து என்ன பிறகு வாங்க சீக்கிரமா நம்ம 2 பேரும் போலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இல்ல எனக்கு தேவையில்ல நீ கொஞ்சம் அமைதியா இங்க இருந்து போதும் ஹீரோ சொல்றான். நீங்க வாங்க நீங்க இருந்தாதான் என்னால போக முடியும் ஏன்னா என் கூட இருந்தா போங்க எங்க வீட்டுல இருக்கு அப்படி சொல்லும்போது ஹீரோ வாய மூடுன்றான். அப்ப பாத்தீங்கன்னா என்னால வீட்டுக்கும் போக முடியாது எனக்கு வீடுன்னு ஒண்ணு இல்ல ரொம்ப எம்டியா இருக்கு அப்படி சொல்லும்போது இங்க பாத்தீங்கன்னா இவ வந்து இவளை காட்டுறாங்க அந்த கற்பனையில. நீ இன்னும் இருக்கியா இப்படி சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா இவ பேசிட்டு இருக்கா. இன்னும் நீ செத்துக்கிட்டு போக போறியா என் பையன் உயிரோடு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் நானும் என் புருஷனும் அப்படின்னு உங்க அம்மா கதறாங்க. இவ ஒருத்தி கதறிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பக்கம் இப்படி பார்த்துட்டு ஹீரோ கண்ணில் பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி நிக்குது. அது அப்படியே ஹீரோ தட்டி விட்டு இது நீதானே நானான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தொல்லாம் போற அப்படியே கட்டி பிடிக்கிறான். எந்த கவலையும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க கிவ் அப் பண்ண மாட்டேன்னு அதனால உயிரோடு சொல்றான். இவனும் சரி சொல்லிட்டு நானும் ப்ராமிஸ் பண்றேன்றான். அங்க பார்த்தா நானா இல்ல இவ இருக்கா. மறுபடியும் இந்த பேட் மெமரிஸ் சீரீஸ் என்ன நீங்க வரலாம்ல வாங்க ஏன்னா இது வந்து யாராலுமே படிக்க முடியல உங்களால மட்டும் தான் படிக்க முடியுமான்னு சொல்லும்போது
எனக்கு படிக்க தெரியும். இவன் வந்து சொல்ல வரும்போது உனக்கு படிக்க தெரிஞ்சு அது நீயே வச்சுக்க தேவையில்லைங்கிறா. சரி நான் வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லும்போது, நீ உங்களால தானே இது படிக்க முடியும், ஏன்னா நீங்க வந்துதான் அவனு சொல்லும் போது, சரிப்பா வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல இருக்கிற ஃபுட்டு ஏதாச்சும் முக்கியமான விஷயம் ஏதோ ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் தூக்கிடுங்க தேவைப்படும் சொல்லும் போது, மொத்தமா இங்க இருக்கிற மொத்தத்தையும் தூக்கு போறோம். இப்ப இந்த அந்த ஆலோசினேஷனுக்கு இது வந்து அந்த டைஸ் வேற வேணுமே சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா தொலைவு போகும்போது அங்க கச கச கசன்னு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல போய் நான் எங்கடா தொலைவுறதுன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரியா இருக்கு. வேற வழியில அது திருப்பி வரக்கூடாதுன்னா எனக்கு அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ அது நான் எப்படி ஒன்று சாப்பாடு கொடுத்தாச்சு நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தொலைவிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ எந்திரிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா. இப்ப என்னாச்சுன்னு ஹீரோ பாக்குறான். அது இன்னும் கொஞ்சம் கூட உயிரோட இல்லையா. ஹீரோ பார்க்கும்போது ஒரு கண்ணு ஓப்பன் ஆகுதா இல்ல ஹீரோ தான் அப்படி பாக்குறான்னா தெரியல. அந்த பக்கம் அந்த டெய்ஸ் அதை நான் சாவ விடமாட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இவ வரா. எப்படி இருந்தாலும் டிராவல் பண்ண போறோம். சரி கொஞ்சம் துணி இங்க இருக்கிறத ஏதாச்சும் எடுத்துக்கலாம், ஏன்னா ஜெர்னி கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன பண்றான் பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த பக்கம் வந்திருக்கவே கூடாதான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அங்க வாந்தி வேற எடுத்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நான் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் வாந்தி எடுத்துட்டு. இங்க பாத்தீங்கன்னா அவன் கொடூரமா அது கிடைக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நீங்க என்ன இங்க பண்றீங்க கேக்குறா. ஓ ஐயோ இந்த பிளாக் டேஸ் வேற இல்லையா இருக்குது, நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி வேற வழி இல்லை அப்படி சொல்லும்போது, இருந்தாங்க நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க இந்த துணியை போட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறா. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு சரி இப்போ போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்த செக் பண்ணு சொல்றான். சரி இங்க வந்து பார்த்தா ஹீரோ அந்த ஃபைட்லாம் முடிஞ்சிச்சா பார்த்தா ஐயோ பாவம் இவங்க எல்லாரும் முடிஞ்சிட்டானுங்களா இதுன்னு பாக்குறான். சரி எப்படியா இருந்தும் சீனியர் பிரதர் இது எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்வாட் உங்களுக்கு தேவைப்படாது நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துக்கிறான். இந்த எவன்லி புக்கு இதாலதான் இவ்வளவு கொடுமை நடந்துச்சு, அதனால இது உடைக்கலாம் பார்த்தா கத்தி உடஞ்சிருச்சு. இந்த புக் அவ்வளோ சாங்கா. சரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ட்ரெஷராவாச்சு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நாம எடுத்துட்டு போயிடறோம், தேவைப்படும் போது எங்கேயோ வித்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். இன்னொரு ஸ்டோரி இருக்கா, நான் இதை எடுத்துக்கிறேன் எப்படியா இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் அண்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாமா இவங்க எல்லாம் கேக்குறாங்க. இவனும் வாங்க இப்போ போலாம் அந்த நரகத்தை விட்டு சொல்லிட்டு போறான் ஹீரோ. எல்லாரும் வெளியே வராங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க யாரும் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்ல இப்ப வெளியே பார்க்க நல்லா இருக்கு சொன்னோன்னே இங்க பாத்தீங்கன்னா இவன் கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்னா இருட்டிலே இருந்தனால ரொம்ப நேரம் வெளிச்சம் பார்க்க முடியாது, சொன்னா பார்க்கவே முடியாது அவ்வளோக்கா. அதனால இவ பாத்தீங்கன்னா கேக்குறா என்ன பண்றதுன்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்டு இந்த துணி போட்டுக்கோ, உனக்கு எப்ப தேவைப்படுமோ கரெக்டா அப்ப எடுத்துக்கிட்டு நீ பார்க்கலாம் சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் என்ன பண்றது கேட்கும்போது என் கையை பிடிச்சிக்கோ சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எப்பா முடிச்சுட்டு அப்பா ஒருத்தன் கேட்கறான். அவ்வளவுதான் பாதி முடிச்சுட்டுன்னு பார்த்தா ஒருத்தன் அக்கா போயிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா யார் அதுன்னு பார்த்தா பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. யாருமே இல்லையாடு இது எல்லாம் கற்பனை சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி உண்மையாலுமே ஏதோ இருக்கு. இது பேயின்னு சொல்லிட்டு அலறிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா அவன் தாத்தாவா யாருன்னு தெரியல, மொத்தமா 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா. அவன் உக்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது, நம்ம பேசாம ஓடிடலாமா, இதுவும் நாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது, உங்க தாத்தா கேக்குறாரு இந்த சுச்சுவேஷன் நம்ம என்னதான் பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா என்னை முடிச்சிருச்சு என்னை மன்னிச்சிருங்க, இவங்க தெரியாம உங்களுக்கு இது ஏதோ பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப பாவப்பட்டவங்க எங்களை கொஞ்சமாச்சும் உயிரோட விடுவோம்னு கேக்குறான். சரி நான் பார்க்க எப்படி இருக்கேன், ஹியூமன் மாதிரி இருக்கேன்னா கடவுள் மாதிரி இருக்குன்னா கேக்குதா. கேட்ட உடனே எனக்கு நீ என்னதான் நீ சொல்ல போற கேட்கும்போது, இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றது தாத்தா யோசிக்கிறாரு. நீங்க பார்க்க காடு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னு, இல்ல இல்ல நான் ஹியூமன் மாதிரி தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. நீ தப்பா சொல்லிட்ட அப்படி சொல்லும் போது, சீனியர் பிரதர் நான் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன், நீ ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஏதோ அருவருப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டுருக்கான். இவனுங்க அங்கதான் இங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கானுங்க. ஏப்பா எங்கடா இங்க எவ்வளவு அருவருப்பா இருக்கு, ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படி ஹீரோ வச்சு பின்னாடி இருக்க ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சரி இங்க வெயிட் பண்ணுங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு சொல்லும் போது, யாராதுன்னு ஹீரோவும் பாக்குறான். அத இங்க பாருங்க ஏதாச்சும் இந்த மான்ஸ்டர் உங்களை உழுங்கிடுச்சான்னு அப்படி பாத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா மான்ஸ்டரா யார பாத்துட்டா மான்ஸ்டர்னு கூப்பிடுற பார்த்தா இவனுங்களை பார்த்துதான் மான்ஸ்டரை கூப்பிடுதாட்டுது. நாங்க உன் கெஸ்ட்பா சொன்னோடனே இவனுக்கு மான்ஸ்டர் வாய்ஸ்ல கேக்குது. என்னடா பேசுறதுக்கு சொல்லும் போது, ஆமா நாங்க ஹியூமன் தானே, அந்த மான்ஸ்டர் அவனுக்கு சொல்ற மாதிரி அவளுக்கு கேக்குது. ஹியூமனா என்னடா பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல வேற வழியில இதுதான் பண்ணுவேன்னு பார்த்தா அங்க அந்த மான்ஸ்டர் ஹீரோ அடிக்க போறான். அதை அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே ஆகல, பிசிக்கல் அட்டாக்லாம் யூஸ் ஆகாதமா. ஏதோ அந்த மணி பாட்டிட்டு இருக்கான். அந்த மணி ஆட்டின உடனே
பார்த்தா மறையிற மாதிரி தான் இருக்கு. மறைஞ்ச மாதிரி தான் இப்போ காட்டுறாங்க. படத்துக்கு எடுத்து பண்ணி என்ன பேனல் ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு, என்ன கதை தெரியல. நீங்க தான் என்னோட நீங்க தான் சேவியர், அதாவது நீங்க தான் கிரேட் சேஞ்சுங்கிறான். எங்க ஃபேமிலியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இதை எப்படி கைமாறா பண்ண போறோம்? என்கிட்ட வேற எந்த பொருளும் இல்லை, இந்த தம் அடிக்கிற இந்த பைப்பு தான் இருக்கு, இது வேணுமா கேட்கும் போது இல்லப்பா நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு வயசு அவ்வளோ சொல்றான். வேற நாங்க என்னதான் பண்றது உங்களுக்கு அப்படி கேட்கும்போது ஹீரோ யோசிக்கிறான். சரி இங்க இருந்து தப்பு வெளியே போறதுக்கு, இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போறதுக்கு ஏதாச்சும் நேவிகேட்டர் வேணும் அப்படி சொல்லும்போது, மேப் அந்த மாதிரி இருந்தா கொடுங்க சொல்லும்போது, என்கிட்ட மேப்ல அந்த மாதிரி இல்லை, ஆனா எனக்கு இந்த வெளியே போறதுக்கு வழி வேணா தெரியும், ஏன்னா நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போலான்னு கேட்கறான். ஏன்னா நீங்க தான் தகவல் ஸ்டேஷன் சொல்றான் இவனும். எனக்கு கொஞ்சம் பிளேசஸ் தான் போகணும், அடுத்து சில பேர்த்த அவங்க வீட்டில் விடணும், இன்னும் நிறைய பீப்புள் எல்லாம் போய் பார்க்கணும், இந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்கான். இவனும் இப்போ சரின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம இந்த கிரேட் ஸ்டேஜ் கூட போக போறோம் சொல்லிட்டு எல்லாரும் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க கேட்கும்போது, இப்போ ரொம்ப லேட் நைட்டு வேற ஆயிடுச்சு, எப்படி ஆன்சர் பண்றதுன்னு ஹீரோ அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பேசிக்கிறானுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பக்கத்துல ஒரு டவுன் இருக்காமா, அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களாமா, 5 டைனஸ்டிஸ் இருக்காமா, 10 கிங்டம் இருக்காமா, எல்லாம் ஒட்டுக்கா தான் இருக்கு. ஆனா நீங்க எங்க போகணும்னு கேக்குறாரு இந்த தாத்தா. நாங்க வந்து நேஷன் ஆஃப் லியாங்னு போகணும்னு சொல்றோம். அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாரெல்லாம் நடந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் சொல்லும்போது, அப்ப பாத்தீங்கன்னா இது அவுராட்டுக்குது. சரி நீ வருத்தப்படாத, நீ ஹீரோ சொல்றான். நான் எப்படியும் நம்ம வீட்டுல விட்டுருவோம் சொல்லும்போது, கிரேட் சேஜ் பேசாம இங்க இருக்க பக்கத்துல ஒரு டவுன் இருக்கும், நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போய் அங்க கொஞ்ச நேரம் இருக்கலாமே சொன்னோடனே, ஆமா ஆமா நானும் என் வீட்டுக்கு போகணும், அங்க ஒருத்திக்கு முந்திக்கிட்டு வரா, நான் வேணா அந்த டவுன் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மெசேஜ் வேணும் அங்கே டெலிவரி பண்ணிடலாம் சொன்னோடனே, டவுனா சரி, இப்போ நம்ம வந்து அந்த டவுனுக்கு தான் போக போகிறோம், இப்போ நீங்கள் தான் அந்த டைரக்ஷன் எங்களுக்கு எல்லாம் காட்ட போறீங்க சொல்லிட்டு தாத்தாவும் சரி சரின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேவி உங்களை பார்த்துட்டு தான் இருக்காட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை இப்போ பச்சை கலரில் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏதாச்சும் நடக்குமா? ரொம்ப கஷ்டம்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எதுவும் இல்லை, ஃபுட்டு கம்மியாக தான் இருக்குது, பீப்புளும் கம்மியாக தான் இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மணி அவ்வளோக்கா இருக்காது, ரிச் பீப்புளும் அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க, எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான். இங்கே ஒரு சின்ன பசங்க வந்து பார்க்கறானுங்க, இவன் வந்து இழிச்ச ஒன்று ஐயோ பேயின்னு சொல்லி அழுகுறானுங்க. இங்கே பாரு ஏதா அப்படி பண்ணுறேன்னு அவன் பார்க்குறா. இங்கே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் ஏஜ்லேயே அப்படி சொல்லும்போது, இவன் ஹீரோ சரின்ட்டு ஏதாச்சும் ஃபேமஸ் செட்டு கீது இருக்கு அந்த சவுத்தில் கீது கேட்கும்போது, ஏதாச்சும் எபிலிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படி கேட்குறான். அதாவது என்னையாட்டம் அப்படி சொல்லும்போது, ஸ்பெஷல் எபிலிட்டி வச்சிருக்க பீப்புளா நிறைய பேர் இருக்காங்கப்பா, அவங்கள என்ன கூப்பிடுவாங்கன்னா அப்படி சொல்லுன்னு, நீங்க வேணா அந்த வெஸ்டர்ன் கேபிட்டல்ல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறான். அப்போ அங்க பாருங்கன்னு ஒருத்தர் சொல்றான். அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு வில்லேஜ் ஆட்டு இருக்கு, அங்க போக பாக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் கம்மியா தான் இருக்கும், சாப்பாடும் கம்மியா தான் இருக்கும், நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேபிட்டல்ல என்ன ஹீரோ யோசிக்கிறான், இது நிறைய பேர் இருப்பாங்களா, அப்ப அங்க ஃபுட் காய்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நீங்க எதுக்கு அந்த ஐ மாஸ்க் எடுத்தீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அங்க உங்களுக்கு தான் இருட்டா இருந்தனால உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும்னு சொன்னோன்னே, இங்க பாருங்க சீனியர் பேர், நான் உங்களுக்கு பிரான்ஸ் மிரர் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன், இதனால நம்மளால மேக்கப் பண்ணிக்க முடியும், உங்களையே நீங்க பாத்துக்கலாம் சொல்லி காட்டுறா. இதோட சாப்டர் முடிச்ச ஹீரோ வந்து ஓடி வந்து, இன்னும் அந்த டெம்பிள்ல இருக்கிற மாதிரியே தானே இருக்கேன் சொல்லும் போது, ஆமா என்ன மாற போகுது அப்படியே தான் இருக்கீங்கன்னு சொல்றா. எதுவும் மிரர்ல இருக்கிறது அப்படியே தான் தெரிய போகுது, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை கேட்கும் போது, அதே மாதிரியே தான் இருக்கேன் அந்த உலகத்துல இருக்கிற மாதிரி, ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது, ஏதோ பந்தல்லாம் போட்ட மாதிரி வச்சுக்கானுங்க ஹீரோன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து, இங்க பாத்தீங்கன்னா என்னை வெளியே விடுங்க, நாங்களே இப்ப ஒரு வாய் சாப்பாடுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நாடகம் நடிக்கிறாங்க, இங்க எல்லாரும் கை தட்டுங்க போன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. எப்பா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா, இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க சொல்லும் போது, சேஜ் பா சேஜ்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு கரெக்டான டைமுக்கு வந்திருக்குன்னு சொல்லும் போது என்னதுன்னு கேட்கறான். எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம், அதனால நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்கும்போது, என்னால வந்து அங்க மேல வந்து நடிக்க முடியாதுப்பா சொல்லும் போது, நீங்க நடிக்க இங்கெல்லாம் வேணாம், ஒரு பெரிய இடம் அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு, அது வந்து ஹூ ஃபேமிலி, அங்க வந்து நீங்க கொஞ்சம் கோஸ்டா நடிச்சீங்கன்னா பரவாயில்ல சொல்லும் போது, நடிக்கவே முடியாதுங்கிற கோஸ்டா நடிக்கணும்னு சொல்லுங்க. இல்ல இல்ல
அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீங்க சும்மா வந்து ஒரு கோஸ்டாட்ட வந்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல சொல்லும்போது, ஐயோ ஏற்கனவே பிசினஸ்ல ப்ராப்ளங்கிற இதெல்லாம் வேற பண்ணா எப்படியா என்னால நடிக்க முடியாது அப்படி சொல்லும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதனாலதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பெரிய இடம் வேற, அதான் நீங்க நடிச்சீங்கன்னா சொல்லும்போது நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 நாள் அளவுக்கு தப்பா சாப்பாடே இருக்கு. இங்க ஏதாச்சும் பான் ஷாப், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஷாப் இருக்காது போது, இந்த இடத்துல எவனும் அந்த பொருள்லாம் வாங்க மாட்டான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி சொல்லும்போது, இங்க வந்து நான் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு வராரு ஒரு தாத்தா. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வேலை எவ்வளவு தராங்க அப்படி சொல்லும்போது, 10 of சில்வர் தராங்க. அதாவது எப்படி அதை கன்வெர்ட் பண்ணோம்னா காப்பர் காயின் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 5000 காயின்ஸ் இருக்காமா. 5000 காப்பர் காயின்ஸா? அப்ப எவ்வளவு சாப்பாடு வாங்க முடியும் கேட்கும்போது, நீங்க 60% வச்சுக்கோங்க, நான் 40% வச்சுக்கிறேன். அதாவது இது வச்சு எவ்வளவு வாங்கலாம்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கும் அப்படி சொல்லும் போது, சரி இங்க ஏதாச்சும் பிளாக் ஸ்மித் ஷாப் இருக்கா கேக்குறான். பிளாக் ஸ்மித் ஷாப்பான்னு தாத்தவன் பாக்குறாரு. ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறான். ஏன் என்னால அதை வந்து ஹேமர் பண்ண முடியுமா, ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சாதான் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இதுதான்ப்பா அப்படி சொன்னோன்னு இந்த இன்னொன்னா சரி சரி வந்து கொடுப்பா சொன்னோன்னு முக்கறானுங்க. பெஸ்ட்டதான் கொடுக்குற, என்ன பண்றது, முக்க பண்ணாலும் வரமாட்டேங்குது சொல்லும்போது, சரி அப்படி சொல்லும்போது இது என்ன ரொம்ப ரொம்ப வீடா இருக்கு, மொக்கனால பண்ண முடியல பார்த்தா அவரு பேசிட்டு இருக்காரு. ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இவரை பத்தி பெருமையா பேசுறான், ஹீரோவை பத்தி. இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப நம்ம என்ன பண்றது, இது எப்படி இப்ப சரி பண்ண போறோம் கேட்கும்போது, சரி நான் இதுதான் பண்ண போறேன் சொல்லிட்டு, தம்பி நீ என்ன பண்ணாலும் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடு பகுதிகாரா என்னடா இது அப்படின்னு பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபுல் பவர்ல ஐய வச்சு ஒடுக்கிறான். நான் தான் வந்துட்டு சொன்னல ஒரு எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா என்ன அப்படி சொல்லும் போது, ஆமாப்பா பார்த்தேன் என் கண்ணு முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய், இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இதை லைட்டா ஷேக் பண்றான். ஷேக் பண்ண உடனே பவர் இப்படி பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியுது. இது ஒர்க் ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் வந்திருக்கு. நான் ஒண்ணுதான் சம்பேர் பண்ணியிருக்கேனா, சரி அந்த பட்டம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஏதோ புல்ல பிடிங்கி வாயில போட்டுக்கிறான். இந்த இதை போய் அவன் வாயில போட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறான். என்ன நான் சொல்றது கேட்கதா சொல்லும்போது, புரியுதுன்னு அதுவும் சொல்லுது. சரி நீ எனக்கு சேவ் பண்ணலையே கேட்கும்போது, என் வாய்ஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா நீ அதுக்கு 3 மாசம் உன் லைஃப்ல இருந்து தரணும்னு சொல்லும் போது, இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே. சரி அதை வெறும் 3 மாசம் தான் சொல்லும் போது, சரி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணும்போது சரி வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோ அவங்க கொடுத்துட்றான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அடுத்து அந்த ஹூ ஃபேமிலியில காட்டுறாங்க. ஒத்துக்க முடியாதவன் இப்ப ஒத்துக்கிட்டான் வேற. இப்ப நம்ம கடைசியா இங்க வந்துட்டோம், உள்ள வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஹீரோ வேற கேக்குறான். நீங்க சொன்ன மாதிரியே அந்த எல்லாமே பண்ணிட்டேன், கோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாரும் ரெடி, இப்போ உங்க வேலை மட்டும்தான் சொன்ன மாதிரி ஹீரோ சரின்றான். சரி அங்க நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அது அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல சொல்லும் போது, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த ஹூ ஃபேமிலியோட தலைவராட்டுக்குது பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இவன் என்ன இவன் பேரு பாத்தீங்கன்னா ஹூ குயிங்காமா. சரி இப்ப நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன் இந்த நைட்டு முழுக்க சொல்லலாம். சரி இதுல எப்படி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது, மாஸ்டர் இவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீங்க எதுவும் கவலை பண்ண வேணாம், ரூல்ஸ் எல்லாம் ஏதோ பிரேக் ஆகுது ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், படாதீங்கன்னு சொல்லிட்டு இது ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி இதுக்கு மேல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் கரெக்டா போன சரின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல முடியாது, அது ஏதோ ஹீரோஸ் ஆஃப் தி நாப்பிங் தென் ஃபவுண்டர் அப்படி ஏதோ போட்டிருக்கானுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஊதுபத்தி பத்தி விட்ட மாதிரி எல்லாம் புகையா கிளம்பிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப சைலண்டா இருக்கு, கொஞ்சம் கிரீப்பியாவும் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். இது ஒண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி இப்படியே ஒரு கொட்டாயை விட்டு கொஞ்சம் தூக்கமா வேற வருது, ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு ஹீரோ தோணுது. அப்படியே கண்ணை மூடலாம் போறான். இது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன சடனா எல்லாம் நின்றுச்சுன்னு ஹீரோ பாக்குறான். எங்கடா இங்க இருந்து எவனையும் காணோம், பாட்டு பாடிட்டு எல்லாம் இருந்தீங்களே அப்படி சொல்லும்போது, இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பயத்தோட வச்சுட்டு இருக்கானு சொல்லுது. நல்லா இருக்கே, இங்க ரிவார்டு பங்கமா கொண்டு வந்திருக்கானுங்கன்னு சொல்லுது. என்னோட இது மறுபடியும் இது வந்துருச்சுன்னா ஹீரோ பாக்கலாம். இதோ பாத்தீங்கன்னா நல்லா காசு மலையாட்டம் ஏதோ பொழிஞ்சிட்டு இருக்கு. சோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயத்தோட உச்சியில இருக்கு.
இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிச்சு தள்ளுது. ஆனா இது என்ன தெரியல, காசாட்டம் தான் இருக்கு, விழுந்துட்டு இருக்குல்ல. அது பாத்தீங்கன்னா பயங்கரமா சதுரி பக்கமா ரெட் கலர் புகலாம் எதோ வருது. சரி ஆரம்பிங்க சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ட்ரூப் லீடர் என்னாச்சு பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க சொல்லும்போது ஹீரோ ஸ்டேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த கத்தி ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல அந்த ரிவார்டை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பரவாயில்ல கவலை இல்லையா கேட்கும் போது கவலையில சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஷேடோ ஆட்ட ஒருத்தன் வரான். சரி இப்போ மறுபடியும் பாட்டு ஆரம்பிங்கன்னு சொன்னோடனே லைட்டா பாட்டு ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இது எதுவுமே வாழைக்கு அவள்லையே பார்த்தா அது எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கு. அவங்க நிக்காம பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. நம்ம எது பண்ணாலும் நீங்க வேலைக்கு ஆகல, இப்ப நம்ம என்ன பண்ணது பார்க்கும்போது ஏதோ மறுபடியும் அதை பாட்டு போறாங்க. ரொம்ப இப்போ புகையா வந்துட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி புகையாதான் இருக்கு ஏதோ ரெட் கலர்ல. அவனுங்க பாட்டு பாடுறதை நிறுத்தவே இல்லை. ஏதோ பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா அது அவ கண்ணு முன்னாடி அப்படியே பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருக்கு. பயத்தோட உச்சியில இருக்கா. ஏதோ கேண்டிலாட்டம் இருக்கு, அதை எடுத்து வாயில போட்ட உடனே அவளாதான் அவ மரணத்தோட உச்சியில இருக்கிற மாதிரி அப்படி பயப்படுறா. அது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோட அட்டாக். அது என்ன தெரியல, ஏதோ அந்த கேண்டிலாட்ட தூக்கி போட்டுச்சுல, அதை வச்சுக்கிட்டு ஒழுங்கா உனக்கு கேண்டிலா கூட திங்க தெரியல, நீ எல்லாம் எப்படிதான் வந்தியோ தெரியலன்னு ஹீரோ அதுக்கு ஏதோ கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நிக்கிறானுங்க. இப்பதான் அந்த பேய் மூஞ்சியே ஒழுங்கா காட்டுறானுங்க. என்னைய பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கியாட்டுக்குதே. சரி இவனுங்க எல்லாரும் பயந்துட்டானுங்க. சரி நீ மறுபடியும் கண்ணை மூடிட்டு பாடினீன்னா பரவாயில்ல சொல்லும் போது கண்ணை மூடிட்டு அவ்வளவு பாட ஆரம்பிக்கிறா. சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லையே நான் என்ன ஹியூமனாட்ட இருக்குன்னா கடவுளாட்ட இருக்குன்னா அதே கேள்வி வந்து இவன்ட்டு கேக்குறா. நீ பார்க்க எப்படி தெரியுமா இருக்க, இது என்னது தெரியல சென்சியன் டெஸ்டிக்கலா அப்படின்னா என்னது தெரியல, நான் பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு அட்டாக் பண்றான், அதுக்கு ஒன்னாவில ஹீலிங் டப்புன்னு ஆயிருது. அவ்வளவு பாட்டு பாடிட்டு இருக்கா. பாட்டு பாடணும் திடீர்னு என்னாச்சு தெரியல, அப்படி நிறுத்தணும்னா ஹீரோ ஒரு ஜம்ப் போட்டு கத்தி பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பக்கத்துல போயிருச்சு. இப்ப அந்த கல்லுதான் நினைக்கிறேன், அந்த கல்லு அவன் கைக்கு எப்படி வந்துச்சு தெரியல, அந்த கல்லு மேல பறந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஏதோ துணி வந்து அந்த கல்லுல கட்டி வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்றான். இது நான் எதிர்பார்க்கலையே. அட்டாக் பண்ணலச்சே அந்த கல்லை வச்சு தடுத்துக்கிட்டான் நடக்குது. இது அந்த எம்எல்டி புக் ஆச்சுன்னு அப்படின்னு அந்த பேய பயப்படுது. இப்ப இருந்து இது ஏன் என்னோட டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. மறுபடியும் என்ன பயந்து ஓட போறியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட வரானுங்க. இந்த போர்ஷன் நல்லா இருக்கு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு குதி குதிச்சோன்னா எல்லாம் சதறுது. இவன் பார்த்து முறைக்க நீ என்ன நரகத்துக்கு போக போகுது அப்படி சொல்லும் போது ஹீரோ அந்த கல்லை தூக்கி போடுறான். தூக்கி போடணும்னு நினைச்ச அப்படி சொல்லிட்டு அதுக்கு போய் செவுத்துல சொருகிச்சுட்டு ஹீரோ சொல்றான். சரி இந்த தடவை லக் காட்டுக்குது. தாவிஸ் மாஸ்டர் சொல்லி இந்த ஸ்வாட் வந்து எடுத்துக்கோங்க அப்படி சொன்னோன்னே நான் என்ன கடவுளாட்ட இருக்கணும் ஹியூமனாட்ட இருக்கேன்னா கேக்குது. மறுபடியும் அதே கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோட உருவம் எடுத்திருக்காட்டுக்குது. ஐயோ இது ஃபேக் ஆட்டுக்குது, இப்ப என்ன பண்றது, என் கையில வேற கத்தி இல்லையே ஹீரோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது அவன் உடம்புக்குள்ள போற மாதிரிதான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பண்ண தெரியல. பாத்தீங்கன்னா அங்க பாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மணி எடுக்கிறான். இதுக்கு மேல உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை சொன்ன உடனே இதுக்கு ஒண்ணும் புரியல. அது மேல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சம்மன் பண்ணால அது வந்து முழுங்குற மாதிரி காட்டுறாங்க. இதோட சாப்டர் முடிச்சிடலாம். மறைஞ்சிருச்சு அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. இப்ப இது வந்து ஷேடோவா மாற போகுது சொல்றான். நான் கட் பண்ணேன் ஆனா இது கட் ஆகல. சரி கடைசி அது முடிஞ்சிருச்சு ஹீரோ சொல்லும் போது கடவுள் இப்ப சந்தோஷமா இருக்காரு, கடவுள் இப்ப சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லிட்டு இருக்கு. நீ இன்னும் சாவலியாடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. பாத்தீங்கன்னா அது எங்கேயோ பறந்து வர்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா கடவுள் வந்து மறுபடியும் உருவம் எடுக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா டோருக்கு முன்னாடி ரெட் பேப்பர் இருக்கும், அதுல இங்க்ல எழுதியிருக்கும் கடவுள் இப்ப கோபமா இருக்காரு, கடவுள் இப்ப சந்தோஷமா இருக்காரு, எது ஏதோ சொல்லிட்டு இருக்கு. என்னடா இது, என்ன மாதிரி விஷயம்டா இது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். கடவுள் இப்ப பறக்க, கடவுள் மனசுல இருக்கு, கடவுளுக்கு ஸ்டொமக் இருக்கு, எது ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த வில்லேஜ் என்ட்ரன்ஸுக்கு கடவுள் போறாருன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கு. என்ன டாப்ல கீது மாட்டிக்கிட்டேனா
உங்களை நான் வரவேற்கிறேன், கடவுள் இப்ப சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லுது. ஹீரோ கண்ணுல ஒரு மாதிரி எரிஞ்சு போச்சு. என்னடா என்னால பார்க்க முடியல, இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் சீக்கிரமா கண்ண முடியும்னு ஏதோ சொல்றான். அங்க இருந்து கைய வந்து பொழந்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதை பார்க்க கூடாது, இது ஒன்று பண்ணணும், சீக்கிரமா கண்ண மூடணும்னு சொல்லும்போது ஒரு கை பாத்தீங்கன்னா வந்து, என்னடா எங்க இருந்துடா அந்த கை வந்து ஹீரோ பாக்குறான். அது பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிருச்சு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பார்த்தா இங்க இருக்கான். யாரா நீ சேவ் பண்ணுது, அந்த ஹேண்ட் எங்க இருந்து வந்துச்சு, அவனுக்கு இது பண்ணிருப்பானோ. இவனெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே இந்த ட்ரூப்ல இருக்கணுங்க. வேற பின்னாடி பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துச்சு. ஒருவேளை அது பண்ணிருப்போம், பார்த்தா அதெல்லாம் டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துச்சு. இது பண்ணிருக்க ஒரு வேலைக்கே ஆகாது, ஏன்னா இது ரியாக்ஷனே சரியில்லை சொல்றான். மை சைல்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கை வருது. அதோட அடுத்து காலையில காட்டுறாங்க. சூப்பர் சூப்பர்ப்பா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு இவருதான் ஹூ ஃபேமிலியோட தலைவர். நீங்க வந்து சூப்பரா வேலை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு இந்த விருந்து அப்படி சொல்லி கொடுக்குறான். அதான் தேங்க்யூ சொல்லி ஏத்துக்கிறாரு. இதுதான் எங்க டியூட்டின்லாம் சொல்றாரு. நீங்களும் அந்த நைட்டு பாடினது செம்மையா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வரான். இவன் தான் வந்து அந்த இடத்தோட அவனோட பையன், அந்த ஹூ ஃபேமிலி தலைவரோட. யங் மாஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். பாத்தீங்கன்னா அவன் கோபத்துல அதை வச்சுட்டு, நீ சீக்கிரமா போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கூட்டிட்டு போக சொல்றான். எனக்கு படிக்க வேணாம், என்னை கீழே இறக்கி விடுங்கன்னு கத்திட்டு இருக்கான். இங்க நிமிஷம் பாருங்க, நீங்க பண்ண அந்த சில்வர் காயின் கொடுக்குறனால 10 சில்வர் காயின் இந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க, இந்த இதை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த விருந்தை சாப்பிட்டு போயிருங்க சொல்றான். எனக்கும் கொஞ்சம் சில வேலைலாம் இருக்கு சொல்லிட்டு போறான். இவனு தேங்க்யூ சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வரான். கடைசி இதெல்லாம் பேச்செல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கடா அந்த சிக்கனு அந்த மாட்டுக்கறி எல்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போலான்னு பார்த்தா, இங்கே வாங்கப்பா தாவேஸ்ட், இது உங்களுக்காக தான், நீங்க வந்து சாப்பிடுங்க சொல்றான். எனக்கெல்லாம் வேணாம், என்னெல்லாம் கண்டுக்காதீங்க சொல்றான். இல்ல இல்ல, உங்களுக்காக வந்து பூ ஃபேமிலியே பண்ணிருக்கு, நீங்க சாப்பிடலாம் எங்களுக்கு எல்லாம் ஷேம்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு என்னை சாப்பிட வைக்க வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க சொல்றான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்ப ஞாபகம் வருது, இந்த வாய்ஸ் எங்க இருந்து வந்திருக்கும், ஒருவேளை அந்த உலகம் கிட்டுன்னு அந்த உலகத்துல தானே சொல்லுவாங்க அப்படி ஹீரோ யோசிக்கிறான். இது பண்ணதும் வேலைக்கு ஆகல, ஏன்னா அந்த இதுதான் இந்த டேப்லெட்ஸு, இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவன் இம்மோட்டல் ஆயிருப்பானோ அப்படி ஹீரோலாம் யோசிக்கிறான். அவனுக்கு மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு வாய்ப்பே இல்லை யோசிக்கிறான். ஏன்னா அதெல்லாம் நான் தான் ஏதோ கற்பனையா பண்ணி கொடுத்தது சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நம்ம தான் ஃபேமிலி ஆச்சு, ஏதோ ஒன்று இருந்தா சொல்லுங்கன்னு தாத்தா சொல்றாரு. ஹீரோ வந்து யோசிக்கிறான், இதுக்கு மேல இருந்த வேலைக்கு ஆகாது, இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஜென்ஜி கேட்டுன்னு சொல்றான், அங்க போகணுங்கிறான். இம்மோட்டலா இருந்தாலும் கவலை இல்லை, இப்போதைக்கு என்ன வழி அதை பார்ப்போம். இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு போனான். அவர் சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு போங்க, இல்ல இதை கொஞ்சம் எடுத்துட்டாச்சு போங்க, இல்லைன்னா அந்த காசாச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நைட் ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே அங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் நைட் எப்படி இந்த சாப்பாடுலாம் எங்கிருந்து கிடைச்சிச்சுன்னு கேக்குறா. எங்கிருந்து சாப்பாடு கொண்டு வந்தா இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுருக்கா. நான் ரொம்ப நிறைய வேலை செய்யிருந்தேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நான் எதுக்குமே வேலைக்காக முடிக்கிறேன், உங்களுக்கு சுமையா தான் இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதை சீக்கிரமா முடிச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் நீதான் இந்த மாதிரி காப்பாத்துன ஹீரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ அன்னைக்குமே எனக்கு ஃபியூச்சரா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் பர்டனா இருக்க மாட்டேன்னு அப்படியே ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கையை பிடிக்க அப்படி தோல்ல ஏதோ பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தாத்தா சொல்றாரு, எந்த வேஸ்ட், நம்ம வர டவுனுக்கு ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அதனால ஒரு 4-5 நாளாச்சு ஆகும்னு சொல்றாரு. ஓ அவ்வளவு நாள் ஆகுமா, அத அந்த வழியில தானே இவளோட வீடு இருக்கு, இவ பேரு என்னது கேட்டீங்கன்னா ஜாவோ ஹூ. ஜாவோ ஹூ நான் வச்சுக்கோங்க, நான் வச்சுக்க மாட்டேன். உன் வீடு அங்கதானே இருக்கு, நீ ஹாப்பியா ஏன் இதுல கேட்கும்போது, நான் எப்படி என்னையாட்ட ஒரு கை கூட நவுத்த முடியாத, ஒரு வரல கூட நவுத்த முடியாது, நான் எப்படி அங்க போய் இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ யாரு சொன்ன நீ யூஸ்லெஸ்ன்னு, உனக்கு நீ இப்ப இருக்கிற ஃப்ரீ டைம்ல உனக்கு வந்து ஆல்கிமி கத்து தரேன்னு சொல்றான். அதனால உனக்கு சூப்பரா நீ கத்துக்கலாம், அதை வச்சு நீ வந்து சொல்லணும்னா டாக்டர் ஒயா நீயே குணமடையலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல எனக்கு ஆல்கிமி எல்லாம் கத்துக்க வேணாம்னு அப்படியே சொல்றா. எனக்கு நீங்க வந்து டிசிப்ளின் தான், அதனால நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு படிக்க சொல்லிதாங்கன்னு சொல்றா. ஸோ அதை சொன்னோன்னே எல்லாரும் பாக்குறானுங்க. ஓ உங்களுக்கு படிக்க வேணுமா சொன்னோன்னே ம்ங்கிறானுங்க. சரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தர சொல்றோம். இவன் அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வராது.
உங்களுக்கு என்ன கத்துக்கணும் அப்படி கேட்கும்போது, எனக்கா அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் வேணுமோ வந்து சீக்கிரமா வந்து கத்துக்கலாம், நான் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல சொல்லி தரேன்னு சொல்றான். இப்ப இருந்து நம்ம ஆரம்பிப்போம் சொல்லிட்டு தாத்தா ஓடுறாரு. இதுக்கு அவர் அவ்வளவு வேகமா ஓடுறாரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, நீ என்ன அந்த மீட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா சொல்லும் போது, வந்து பாருங்க சொன்ன உடனே கம்மியா தான் இருக்கு. எங்கடா இவ்வளவுதான் இருக்குன்னு தாத்தா சொல்றாரு. நாம வந்து பண்ணதுக்கெல்லாம் இவ்வளவுதான் கிடைக்கும், ஏன்னா நீங்க தான் நிறைய கொடுத்துட்டீங்க சொல்லும்போது, நீயே பேசுறது நிறுத்து. அவரோட டிசிஷன்ல இப்படிலாம் சொன்னா அவருக்கு பிடிக்காது. அவர்கிட்ட கொஸ்டின்லாம் நீ கேட்கக்கூடாது தெரியல சொன்ன உடனே, இப்போ நைட்டுக்கு நம்ம வந்து அதை வச்சுதான் சமாளிக்கணும் கேட்கும்போது, நான் அதுக்காக ஒரு டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ பைய தூக்கி காட்டுறான். டியூஷனா அப்படின்னா என்னது கேட்டிருக்கான். சரி, உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க ஃபர்ஸ்ட் நீ வாடா, நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணு சொல்றாங்க. இது பையனா பொண்ணா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. சிவனும் வந்து நீ வந்து இன்னும் சில விஷயம்லாம் கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து இங்க வந்து இந்த ஓப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல தேவையில்லைங்கிறான். வந்து ஏதோ ஒரு நாடகம்னா வச்சிடலாம், பண்ண தேவையான அவளும் நினைச்சு பாக்குறான். அங்க பார்த்து ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் இப்படிலாம் எழுதுங்கன்னு, 1 2 3 4ன்னு. தவேஷ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா, என்னப்பா ஏதாச்சும் ஏதாச்சும் வேணுமா கேட்கும்போது, எனக்கு வந்து நீ வந்து இங்க இவனை பார்க்கணும்னு சொல்லும் போது, லீடர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க தானே அந்த ஓப்பரா நேற்று நைட்டு பாருன்னு சொல்லிட்டு ஓடி வரான். மாஸ்டர் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் பண்ணாதீங்க, சீக்கிரமா போங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல நான் வந்து உங்க கூட வந்து இந்த ஓப்பரா கத்துக்கிட்டே ஆகணும் அப்படி சொல்றான். இவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு தாத்தா இவ்வளவு வெக்கப்படுறாரு, ஒரு மாதிரி அவமானமா படுறாரு, இந்த மாதிரி இவரை நான் பார்த்ததே இல்லையே. அப்ப ஏதோ இருக்குது சொல்லும்போது, என்னடா அடி கண்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க, உன்னை வந்து படிக்க சொன்னா நீ வந்து இங்க வந்து ஏதோ ஆக்டர் அதான்ட்டு இருக்க, ஓப்பராலாம் லோவஸ்ட்லயே லோவஸ்டா இருக்கு, அதெல்லாம் நீ கத்துக்கூடாதுன்னு சொல்றான். உன்னைய பார்த்த எனக்கே கேவலமா அருவருப்பா இருக்குங்கிறாரு உங்க அப்பாவு. ஓ, இதனாலதானா நம்மள இப்ப எப்படிதான் இப்ப பாக்குறாங்கன்னு அவங்களும் நினைக்கிறாங்க, இந்த உலகம் நம்மள இப்படிதான் பாக்குதான்னு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ காட்டுல ஓடிட்டு இருக்கான். திடீர்னு என்னாச்சு தெரியல, திடீர்னு காட்டுல ஓடிட்டு இருக்கான். எங்கடா எங்கடா எவனையுமே காணோம். அங்க ஒரு லைட் இருக்கு, சரி அங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்க பாக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒன்றும் பாருங்க சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ என் பையன், போவாங்க சீனியர் பேரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பேர் அந்த உலகத்துல இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா, இரு எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, எங்க அம்மா இருக்காங்க இவ இருக்கா, இப்படி வாய்ப்பே இல்லையே, என்னால என்ன மூவ் பண்ண முடியல. இரு, குட் பாய் குட் பாய், நல்ல வேலை தான் பாத்துருக்கேன், என்ன மெடிசன் கிரீன்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கியா இது. சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இம்மோட்டலாவும் அந்த பழசுல அப்படி சொல்றதெல்லாம் கேக்குது. சரி திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா, சீனியர் பிரதர் என்னாச்சு, நீங்க திடீர்னு என்னாச்சு மறுபடியும் அந்த நைட் மார்க்கு போயிட்டு அந்த கனவுக்கு போயிட்டீங்களா கேட்கும்போது, அது சரி நீங்க வந்து அங்க பசிக்கும் உங்களுக்கு, சீக்கிரமா அந்த பண்ணு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறா. உனக்கு எப்படி இந்த பண்ணு வாங்குற காசு எங்க இருந்து வந்துச்சு கேட்கும்போது, அதான் அந்த பிரேஸ்லெட் வந்து வித்துட்டேன். ஹீரோ நினைச்சு பார்க்கலாம், அந்த பிரேஸ்லெட்டா, ஓ என்ன பண்றது. ஹீரோ யோசிக்கலாம், நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கலாம் இருந்தேன்னு, நீங்க நிறைய வேலை செய்யறீங்க, என்னால ஒரு உதவியுமே பண்ண முடியல, என்னால பண்ண முடிஞ்சது இது மட்டும்தான், அதனால இந்த பிரேஸ்லெட்டை வித்து உங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் கவலைப்படாத, நான் திருப்பி சம்பாரிச்சு உனக்கு அதை விட பயங்கரமா ஒன்று வாங்கி தர சொல்லி சொல்றான். இவ்வளவு வைக்கப்படுறா, அதுக்காக நான் காத்திருப்பேன்லாம் சொல்றா. அடுத்து இந்த டவுனை காட்டுறாங்க. இந்த டவுன் தான் ஜியானி டவுன் டாங்லியா. நீங்க வேணா வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு செக்ட் போறானுங்களாமா, ஏதோ ஜெய் ஜிங் செக்ட் நீங்க முன்ன மென்ஷன் பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து குழந்தைங்கள வந்து ப்ரே பண்ண வச்சு ஏதோ பண்ணுவாங்களாமா. என்ன பண்ணுவாங்க அந்த பிளேஸுக்குள்ள நான் போனது இல்ல, ஆனா அங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு தாத்தா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம என்ன இன்னும் ரொம்ப நாள் இங்கேவா இருக்க போறோம் சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல இல்ல அவ்வளவுதான் இங்க வேலை முடிஞ்சது, சீக்கிரமா நம்ம வந்து வேற இடத்துக்கு போக போறோம் சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து நான் வந்து ஒருத்தனுக்கு வந்து முக்கியமான விஷயம் எல்லாம் கொடுத்துருக்கேன், அவன் வந்து அதை வந்து எல்லார்ட்டையும் டெலிவரி பண்ணி சொல்லும்போது, அது சீனியர் பிரதர் நான் வீட்டுக்கு போல சொல்லிட்டு வந்துடுறான். இவன் வந்து அந்த ஜாவோ ஊ, இல்லடா நீ இன்னும் போலியா, எதுக்குடா திரும்பி வந்து கேட்கும்போது, அது வேற என்ன பண்றது, இந்த மாதிரிதான் அவன், ஏன்னா அவங்க அப்பாவே அவனை வெறுத்தா இப்படி இந்த மாதிரி ஒருத்தனை, நான் ஏற்கனவே சொன்னல எங்க அப்பா வந்து வித்துட்டாருன்னு சொல்லும்போது, ஒரு புலி வந்து என்னதான் பசிச்சாலும் அவன் பையனையே சாப்பிடாது, அதே மாதிரி எப்படி உங்க அப்பாவை நீ இப்படி தப்பா நினைக்கலாம் சொல்லும்போது, எங்க அப்பா உண்மையாலுமே நீ வித்துட்டாருன்னு சொல்றான். வெறும் 2 டேர் ஆஃப் சில்வருக்காக, ஒரு அதுவும் ஒரு அனிமல் நாட்டை நீ வித்துட்டாருன்னு சொல்றான். அதுவும்
அதை எப்படி சொல்றது, ஒரு அனிமலோட மோசமா, அவர் அனிமலை சொல்றதுக்கே வைக்கப்படுறான், அவ்வளவு கேவலமான ஒருத்தர்னு இப்படி திட்டிட்டு இருக்கான். அப்ப வந்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற, இது என்னடா இவங்க வேற இன்னும் வீட்டுக்கு வேற போகலையா, தலைவலியா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். நீ என்ன போவே மாட்டியா ஹீரோ கேட்கும் போது, கண்டிப்பா நான் போவேன், அவங்களுக்கு நான் எனக்கு அவங்க பண்ண தப்ப நான் இப்போ ஒன்று கொடுத்தே அவனை சொல்றான். சரி நீ என்னப்பா பண்ண போற, நான் வந்து உங்க ஜெர்னில அப்படியே சேர்ந்துக்கலாம் பாக்குறேன் அப்படி சொல்லும் போது, சரி சரி இப்போ வந்து சாப்பிடுங்க அப்படி சொன்ன உடனே, வெயிட்ரு சீக்கிரமா வந்து இவங்க கேட்கறலாம் ரெடி பண்ணி போக சொன்ன உடனே, இப்போ வந்து சாப்பிடுவோம், அடுத்து வந்து தேவையான ஜெர்னிக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம், அடுத்து கிளம்புவோம், தட்டுறோம் தூக்குறோம் சொல்லிட்டு இருக்கான். தகவல் எவ்வளவு நாள் தான் மேல இருப்பீங்க, சீக்கிரமா கீழே வாங்க வந்து சாப்பிடுங்க சொன்ன உடனே, எல்லாம் நான் வந்து மேல வந்து பாத்துக்கிறேன் தாத்தா சொல்றாரு. ஏதாச்சும் கேம்ப்ல இது நடந்துச்சா கேட்கும்போது, ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல, ஆனா ஒருத்தன் வளர்த்தியா இருப்பான்ல போனவன இன்னும் காணும், விறகு எடுக்க போனேன்னா நாளே காணும் சொன்ன உடனே, சரி அப்ப நீங்க பாத்துக்கோங்க, அதுக்குள்ள நான் வந்து நீங்க கவலைப்பட வேணாம், நான் அவனை போய் பார்த்து சொன்னேன். சரி சரி நன்றி நன்றி சொல்லிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்கார எங்க போனாடி நீங்க ஏன் இருக்குன்னு ஹீரோ கத்திக்கிட்டு போறான். இந்த மாதிரி இடத்துக்குலாம் எதுக்கு, அதுக்கும் வந்திருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருப்பானா அப்படி சொல்லும்போது, யார அந்த இவன் தான் அந்த வளர்த்தி யார் சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். அமிதாபா புத்தா அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்ன உங்ககிட்ட என்கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமா கேட்கும்போது, அமிதாபா புத்தாவா, அப்ப நீ புத்தரோட டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இதோட சாப்டர் முடிச்சிடலாம். சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள் போயிடலாம். ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா தாத்தா இருமிட்டு, நீ சொன்னது கரெக்டு தாப்பா, நான் ஒரு புத்திஸ்ட் டிஸ்டபிள் தான் அப்படிங்கிறாரு. இதில் இல்லை, நீ சொல்கிறதுல ஏதோ தப்பாக இருக்குது, நீ என்ன ஏதாச்சும் கல்டிவேஷனுக்கு இது யூஸ் பண்ணுறியா இல்லை நீ எந்த புத்தா கீழே இருக்க கேட்கும்போது, நான் கல்டிவேஷன்லாம் யூஸ் பண்ணல, ஏதோ பக்கத்தில் கோயில் சாப்பாடு தரேன் நாங்கள் அதுதான் அங்கே போயிட்டுருக்கேன், அதே மாதிரி நான் எந்த புத்திஸ்ட் கீழேயும் கிடையாது அப்படி சொல்லும்போது, இதென்ன இவ்வளோ கன்ஃபியூஸான புத்திஸ்ட் டிசிபிள் இப்போ தான் பார்க்குறேங்க. சரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், சாப்பாடு கம்மியாக சாப்பிடு, அது உனக்கு சாவியும் தரலாம் சொல்கிறான். நான் என்ன பொய் சொல்கிறேங்கடியா, நான் ஒரு மாங்க் எப்படி பொய் சொல்லுவேன், புத்தர்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்லும்போது, நீ எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தை அமிதாபா மட்டும் தான் சொல்கிற, அதை தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியல, எந்த புத்திஸ்ட் டிசிபிள் கீழே இருக்கிற கேட்டாலும் தெரில. அப்போ நான் எந்த அவர் சொன்னார் நான் புத்தராகணும்னா இது பண்ணணும்னு, அடுத்து இந்த மேரி சொன்னாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மொட்டை அடிச்சுக்கணும், கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புத்தராவதுக்கு எதெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நானும் இப்படி ஆகிட்டேங்கிறான். பார்த்தா சீனி பிரதர் நீங்கள் பண்ணுறீங்க, இங்கே பாருங்க நான் உங்களுக்கு காட்டு அரிசி கொண்டு வந்திருக்கேன் சொல்லி கொண்டு வந்திருக்கான். காட்டு அரிசியா, அது தின்னி நீ என்ன சாவுக்கு இது போறியா, உயிரோடு இருக்கணுமா இல்லையா கேட்கும்போது அடி கொடுக்குறான். சரி சீக்கிரப்பா என் கூட இங்கேருந்து போகலாம் சொன்னோன்னு, அப்போ அவங்க சொன்னது தப்பா, நீ யாருமே புத்திஸ்ட் டிஸ்டிபிளாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னோன்னு, இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இவங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன போகிற வழி இப்படியா எல்லாம் மக்களாகவே இருக்காங்க சொல்லும் போது, இன்னொரு 10 நாள் ஆகும். ஏன்னா ஒரு ஆட்டு மந்திங்க நிறையா போனால் என்ன ஆகும், அதுக்கு விலங்குகள்லாம் அட்ராக்ட் பண்ணும், அந்த மாதிரி சொன்னோன்னு பேண்டிட் தான் வந்துட்டானுங்க. சரி இந்த கொள்ளைக்காரனுங்களாம் வந்துட்டானுங்க. இங்கே நிறைய கொளுத்தாட மாடி இருக்குன்னு சொல்லிட்டு வரான். இவன் சொன்ன மாதிரியே வந்துட்டானுங்களே. சரி அப்படி போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் போய் இங்கே பக்கத்தில் இருக்கிற வரக்கட்டியில் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க இவனுங்க. இங்கே பாரு அங்கே ஆடுங்களாம் ஓடுது, அவனை பிடிங்கிறாது சொல்லிட்டு போகிறான். இங்கே இருக்க வரங்க பொருளெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு பாட்டி நின்று மாட்டிட்டாங்க. இவ்வளோ சோவா போனால் நீ சாவதா தேடி போக சொன்னு கொள்ள வரும்போது தாத்தா வந்து காப்பாத்துறாரு. நீ என்ன இவ்வளோ நல்லவனா அப்படி சொல்லும்போது, ஓல்டு மாஸ்டர்னு சொல்கிறான், இவனுக்கு தெரிஞ்சவனாட்டு இது, நீ என்ன சாவுக்கு விரும்புறியாக கேட்கும்போது என் தாத்தா சொல்கிறாரு, நம்ம புத்தரம்னா ஒருத்தரோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், இந்த எதுவாக இருந்தாலும் அதாவது நம்ம உயிரோடு அப்படி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று, நீ என் மாஸ்டராகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு அறிவு இல்லை, இன்னைக்கு என் கையால் சாக போகிற, உன்னைய கொல்லிட்டு அடுத்து அவளை கொல்றேன்னு சொல்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா வீடு ஒன்சூர் தாவிச்சு வராத அப்படி சொல்லிட்டு ஏதோ சவுண்டு இருக்குது. இவன் பார்த்தா இவன் வந்து கத்தி எடுத்து இவன் அடிக்க வரான். என்னடா ஸ்ட்ரென்த்து இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது சொல்லும் போது கண்ணுக்குள்ளே கத்தியை ஊற்று 2ஆக வெட்டிட்டான். வெட்டோன்னு பாசியாக செத்து போயிட்டாரு. எந்திரிச்சு ஓடுங்களே அப்படி சொன்னோன்னு எல்லாம் ஓடுறானுங்க. இவனும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த உலகம் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறான். அவங்க பார்த்தா அவங்க அப்பா அம்மா செத்து போயிருக்காங்க, பாப்பா அழுவுது, ஏதோ மொழியில் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கான் அமிதாபான்ட்டு. அங்கே பார்த்தா இத்தனை பேர்த்த இவன் முடிச்சானா அவன் முடிச்சானு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொள்ளைக்காரங்களாம் போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அது வரைக்கும் இவர் வந்து எங்கள் கூடியே தான் சுற்றிட்டு இருந்தார். பண்ணு அப்பப்போ கொடுத்தோம்,
ஆனா அவர் அந்த 10 நாள் முழுக்க அப்படியே நடந்துட்டே தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. கடைசியா வந்தாச்சு அந்த ஜி ஜிங் சிட்டி. எப்படியோ ஒன்று முடிச்சாச்சு. சீக்கிரமா வாங்க, அங்க எல்லாம் புக் ஆயிரும். போன்னு சொன்னோன்னே நீங்க போய் அதை பார்த்துக்கோங்க. தாவேஷ் நில்லுப்பா அப்படி சொன்னோன்னே நான் போய் எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நீங்க சொன்ன செட்டுக்கு நான் போறேன் சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க வரான். இங்க புத்திஸ்ட் டெம்பிள்லாம் இப்படிதான் இருக்க மாட்டேது. ஆனா அது மலையில இருக்கும், நாங்க இங்க பார்த்தா கீழே இருக்கு. பரவாயில்ல. ஆனா இதுதான் அந்த ஜிங் டெம்பிள்னு சொல்றானுங்க. சரி, இங்க என்ன நடக்குது பார்க்கலாம், உயிரோட போறோமா இல்லையான்னு. ஆனா அந்த டாங் யாங்சி, அதாவது அவன் மாஸ்டர் இருக்கான அந்த குகையில இருக்கும்போது அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன போய் சொல்றது, நான் அவனோட டிசிபிள்னு சொல்றதா இல்ல அப்படி சொன்னோன்னு நீ அந்த டீமனோட ஆளா அப்ப நீ சாவ போற சொல்லிட்டு அப்படி இல்ல அது சொல்றது வேஸ்ட். வேற என்ன சொன்னோன்னு என்னப்பா வேணும் கேட்கும்னு அமிதாபான்னு இவரு சொல்லிட்டு வராரு. இந்த டெம்பிளுக்கு வரவேற்குன்னு சொல்லிட்டு உங்களை மீட் பண்றது எனக்கு சந்தோஷம் சொன்னோன்னு என்னப்பா உனக்கு என்ன வேணும் சீக்கிரமா இல்லைன்னா சரி உட்காந்து என் கூட வாரியே அங்க உட்காந்து பேசலாம் சொன்னோன்னு இந்தாப்பா எடுத்துக்கோன்னு சொல்லி டீ கொடுக்குறாரு. பார்க்க ஒரு நல்ல மனசு புத்தராட்டம் தான் இருக்காரு டிசிபிளோட. சரி ஓகே சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சொன்னோன்னு அவர் செத்து போயிட்டாரு சொன்னோன்னு அவருக்கு இப்ப என்ன இப்ப உயிரோட இருப்பாரா இல்ல என்ன மாதிரி இருப்பாரு, நீ சொல்ற உண்மை அவன் உண்மையாலும் செத்து போயிட்டானா, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா சொன்னோன்னு இதுதாப்பா நடந்துச்சுன்னு சொல்றான் முழுசா. இப்ப ஒரு இம்மோர்டலா உயிரோட இருப்பாரா என்ன கதை எனக்கு எதுவுமே தெரியல சொன்னோன்னு நீனா அவன் பேசுறது கேட்டியா சொன்னோன்னு ஆமா கண்டிப்பா உண்மையாலுமே அவன் பேசுறது கேட்டு ஏதோ மாஸ்டரா இல்ல காடா ஏதோ ஒன்று வித்தியாசமா பேசினா சொன்னோன்னு சரி இதுல ஏதோ ஒன்று இருக்கு, இதுல ஏதோ மேட்ரு இருக்கு, சரி நீ அதுக்கு இன்னொருத்தனை வெயிட் பண்ணு கூட்டிட்டு வர சொல்லிட்டு போறான். இவன் பார்த்தா ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் இந்த செக்ட் எங்க அதாவது இங்கதான் நம்ம மாஸ்டர் பார்த்து டிஸ்கஸ் பண்ண போற சொன்னேன்னு இவங்க அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இவங்க தான் அந்த புத்தா, இவங்க தான் வேர்ல்டு ட்ரெஷர் பேன் புத்தான்னு அப்படி அந்த 4 சிலைகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்ப உனக்கு நான் உனக்கு கிரீட் பண்ற சொல்லிட்டு இந்த தாத்தா வராரு, இவர் தான் அந்த மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர் சொல்லிட்டு இவன் வணக்கம் சொல்றான். உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி இப்ப என்ன நிலைமையில இருக்கும்போது இப்போ உனக்கு என்ன முக்கியம் அப்படி சொல்லிட்டு இவர் புரியாத மாதிரியே தான் பேசுவாரு, அதனால சொல்றது வேஸ்ட்டு. இவர் என்ன பேசுறாரு ஒண்ணுமே புரியலன்னு ஹீரோ சொல்றான். அவர் இப்ப இம்மோட்டலா இருக்காரா இல்லையா கேட்கும்போது நீ எதை நம்புறியோ அவர் அப்படிதான் இருப்பார், இம்மோட்டலா தான் இருப்பார். கர்மம் உன்னை சுத்தி இருக்குன்னு அப்படி ஏதோ பெரிய ஞானியாட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் சொல்றத பார்த்தா பயமா தான் இருக்கு யோசிக்கும் போது. இப்ப இந்த டெம்பிள்ல என்ன பண்றது, இப்ப நான் என்னவா அவரை பண்றது சொல்லும்போது நீ அதுக்கு பீப்புள் நிறைய பேர்த்த அவன் கொண்டிருக்கான், அது மட்டும் இல்ல அது ஒண்ணு பின் தொடர்ந்துட்டே தான் இருக்கணும் அப்படி ஏதோ புரியாத மாதிரியே சொல்றாரு. ஏதோ இப்ப அவனுக்கு என்னதான் ஆச்சு சொல்லும் போது இப்ப அவனை விட்டு நான் எப்படி வெளியே வருது கேட்கும் போது அவர் யோசிக்கிறாரு. சரி என் பக்கத்தால வா, உனக்கு இன்னொன்னு காட்டுற சொல்லிட்டு சஸ்பெக்டா பண்ற, நான் உன்னை எதுவும் காயெல்லாம் படுத்த மாட்டேன், இங்க வா இந்த டோர் பக்கமா வா சொன்னோன்னு சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்றோங்கிறீங்க, ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா தலையில கை வச்சு ஏதோ பவர்லாம் புஷ்ஷுன்னு வருது. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேனுக்கு போனாலும் அந்த மாதிரி அவன் ஆய்வு வெளியே வருது. வெளியே கண்ணெல்லாம் லைட் எரிஞ்சு அவள்தான் அது முடிஞ்சதுங்கிறாரு. இதுக்கு மேல அது அந்த எனர்ஜி அந்த அந்த பேத்துல இருந்து நீ வெளியே வந்துட்ட, இதுக்கு மேல நீ ஒரு புத்தரோட பேத்துல நடந்தா நல்லா இருக்கும். அவர் இனிமேட்டு நீ தொடர்ந்து போட மாட்டாரு அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. வேணா நாளையில இருந்து நீ இங்கேயே இருக்கலாம், இங்க இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், வெளியே வரலாம் அப்படி சொல்லும்போது ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, நான் போனா உங்க இங்கேயே இருந்த கவலைப்படுவாங்களே சொல்லுவோன்னே அது வாங்கிச்சிட்டா நீ இங்க இருக்கிறது இல்லாத அப்படி சொன்னோன்னு நீ வேணா இங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீ அந்த ஹெவனையே அடையலாம் சொல்லும் போது இது ஏதோ ஒன்று இருக்கோ இல்லையோ, கவலைப்படுறனோ வருத்தப்படுறனோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ இவனு புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த பக்கம் வாங்க சொல்லிட்டு இவரு கூட்டிட்டு போற, அது உருவாச்சு அழிவு, அது உருவாகும் இல்ல இதுக்கு மேல உருவாக சொல்லிட்டு ஏதோ புரியாத மாதிரியா சொல்லிட்டு போற. பின்னாடி பார்த்தா கண்ணு திறக்குது, அங்க எப்ப எமோஷன் வருதோ அப்பதான் புரிதலோ வரும் சொல்லிட்டு போறாரு. நான் ஏதாச்சும் தப்பா இது பார்த்தேன்னா இங்க வந்தோடனே எல்லாரும் அந்த ஜென்ஜிங் செக்டை பத்தி கேக்குறாங்க. அதுல ஏதோ அவனுக்கும் எனக்கு பிரச்சனை, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, அப்ப நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறான். அண்ணா பிரதர் இத்தனை நாள் ஆச்சு இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு பாப்புலரான புத்திஸ்ட் டெம்பிளை கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. நானும் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு லக் இருந்தா நீங்களும் அங்க போகணும், அங்கதான் அங்க வேர்ல்டு ஆனர் ஒன்று இருப்பாரு சொல்றான்.
அது எம்பரர் அப்படின்னு இவன் சொல்றான். ஆமா நானே கேள்விப்பட்டேன், உங்களுக்கு லக்கு இருந்தா தான் அங்க போய் பார்க்க முடியும் சொன்னோன்னே. ஆமா நீங்களும் வேணா கண்டிப்பா போய் பார்க்கலாம் சொல்றான். ஆனா நீங்க எதுக்கு இதெல்லாம் இதை திடீர்னு கேக்குறீங்க கேட்டோன்னே, அந்த இவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா இவங்க புரியாத மாதிரியே சொல்றாங்க. என்ன எதெல்லாம் கவலைப்படுறது, இப்போ உயிரோட தானே எனக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை. சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டு சொன்னோன்னே, இப்போதைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுப்போம், நான் அந்த செட் வரைக்கும் போயிட்டு வரேன், அங்கே ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்தாலும் அங்கே கொஞ்ச நாள் இருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறான். இவ வருத்தப்படுறா. சரி இப்போ நான் என்ன பண்ணுறது, காம் மைண்டாக இருக்கணுமா அப்படி சொன்னோன்னே, அது வந்து நீ இப்போ அந்த கிராண்ட் யூனிவர்சல் செரிமனிக்கு அவனை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னோன்னே, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அந்த இல்னஸ்லேருந்து வெளியே வரணும்னு சொன்னான். இல்னஸா, எனக்கு அப்படி ஒரு நோய் கிடையாது சொன்னோன்னே இவனுக்கு முறைக்கிறானு. அப்பப்போ அப்படி வரும் மனசுக்குள்ள அப்படி சொன்னோன்னே, அதுக்கு நீ இந்த புக்கை படிப்பான், இதை டெய்லி காலையில் மாலையில் நைட்டு படிச்சுன்னா போதும் அப்படி சொல்கிறார், ஏதோ மாத்திரை கொடுக்குற மாதிரி. இது என்ன கல்டிவேஷன் மெத்தடும் இல்லை, எந்த மெடிக்கலும் இல்லை, எதுவும் மாத்திரையும் இல்லை, சும்மா படித்தாலே போதுமா சொன்னோன்னே, ஆமாப்பா அப்படி சொன்னோன்னே, நீ இந்த டெம்பிளையே இருக்கிறதுனால கொஞ்சம் படிச்சுன்னா நல்லாயிருக்கும், உன் மனசு அப்படியே அமைதியாகவும் சொன்னோன்னே, சரி சொல்லிட்டு ஹீரோவும் புக்கில் இருக்கிறா படிக்கிறான். படித்த உடனே எப்பா ஆமாப்பா கொஞ்ச நாளாக எனக்கு எதுவுமே வரல, தூக்கம் கொஞ்சம் நல்லா வருது கொஞ்சம் கொஞ்சமாக, இதை படிக்க இப்படி சொல்லிட்டு இருக்கான். நானும் இந்த பிளாக் டைட்ஸ் எப்படி ஒன்று கண்டுபிடிக்கணும், இது எப்படி ஒன்று அதை கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணு இந்த உலகத்தில் அப்படி சொன்னோன்னே, அங்கே பார்த்தா யாரும் வெளியே போகிறாங்க. இவனை கண்காணிக்கிறானே எனக்கு இது அப்படி சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போகிறான். ஏதோ ஒன்று ஏதோ இந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்லிட்டு, இல்லை நான் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே தெரியாமல் உள்ளே போகிறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா, அந்த இதுக்குள்ளே ஓடையை போட்டு இவர் தான் அந்த ஹானர் ஒன்று அந்த அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். நீ ப்ளீஸ் என்னை பிளெஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு பையனை கொடுங்க, நீ ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்னை வித்துருவாருன்னு சொல்கிறான். இன்னும் இந்த நேரத்தில் போய் யாரோ ப்ரே பண்ணிருக்காங்க சொன்னோன்னே, ஒருத்தன் கண்ணை கட்டி திடீர்னு எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க. அங்கே பார்த்தா வழக்காண்டு முடிஞ்சிருச்சு, ஹீரோ ஒன்றும் புரியல. இதுக்கு இப்போ திடீர்னு புள்ளைய கேட்டா இப்போ என்ன இருந்துச்சு இங்கே ஒன்றுமே புரியல. ஹீரோ பார்த்தா இரு நிமிஷம் அப்படி பார்த்தா, நீ பார்த்துட்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டியா சொல்லிட்டு கூப்பிட்றான். எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, இப்படிதான் நீ நினைப்ப ஏன் இவனுங்க இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து ஒரு நன்மைக்காக தான், ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க ஒரு பிள்ளை கேட்டாங்க, அவங்க பையன் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு ஏதோ சொல்கிறான். இதெல்லாம் ஒரு நன்மைக்காக தான் சொன்னோன்னு, நீங்கள் பண்ணுறது அது நன்மைன்னு நீங்கள் தான் நினச்சிக்கணும் ஹீரோ சொல்கிறான். நீ இதில் எனக்கு ஃபுல்லாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா, எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் உங்களை எந்த இதையும் தப்பு பேசி தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நீ எங்களை ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக நடிக்கிறதில்ல, எங்கள் புத்தரோட வழி அப்படி சொல்லிட்டு மறைச்சு பார்க்குறான். இந்த ஃபேஸ் எங்கே இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, ஒரு நல்ல இடம் கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ அந்த செரிமனி ஆரம்பிக்கும் போது நீங்கள் அங்கேயே இங்கேயும் போகிறதுனால கொஞ்சம் செலவாகுது, கம்மி இருந்தால் பரவாயில்ல சொன்னோன்னே, புரிஞ்சுது எனக்கு தெரியும் அவன்கிட்ட போய் சொன்னோன்னே அமிதாப்பான்னு போகிறான். இவன் வந்து அப்படியே மறைமுகமாக சொல்கிறாராம்மா எங்கேயும் வெளியே வந்து எதையும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு. அவ்வளோ தைரியம் அப்படி சொல்லும்போது, தாவாயிஸ்ட்டு சின்ன தாவாயிஸ்ட் இங்கே வாயப்பா அப்படி சொன்னேன். இந்த பிச்சைக்காரன் என்னடா இங்கே பண்ணுறான்னு சொல்கிறான். உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன், இந்த செக்டர் தான் எனக்கு கொஞ்சம் நல்லவங்களாம் வந்து வேலை பார்த்து கொடுத்தாங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அப்படி சொல்லும்போது, இவனா எனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி பேசியிருக்கான், இவன் எதுக்கு இங்கே இருக்கான், இவனா அவ்வளோ நல்லவனா, இங்கே இருக்கவங்க அவ்வளோ நல்லவங்கடா, ஒன்றுமே புரியல அப்படி சொல்லும்போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கிடையாது, வேலை செஞ்சால் சாப்பாடு அவ்வளோதான், ஆனால் யாருக்கும் நன்மை செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா, அதை பற்றிலாம் கவலைப்படாத, அதை ஓவராக திங்க் பண்ணி ரொம்ப மனசை குழப்பிக்காத சொன்னோன்னே, அப்போ அவனுக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்த காட்டுற சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். ஒரு நிமிஷம் இருடாடி, எங்கே இப்போ இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படி சொன்னோன்னே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா நடக்குது, இங்கே வா நீ அதை பார்த்து கவலைப்படாத, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போது, இப்போ என்னாச்சு ஹீரோ செய்கிறான். இதுதான் தாவதேஷ் இங்கே பாருப்பா இந்த இடம் தான் அப்படி சொல்லிட்டு காட்டினா, இதெல்லாம் நீ எப்பா செஞ்சு அந்த சிலையெல்லாம் அப்படி சொன்னோன்னு, நான் தான் அது எல்லாத்தையும் செஞ்சேன் செதுக்கின கையாளி அப்படி சொன்னோன்னு, இவ்வளோ ஸ்டாச்சு வச்சு என்ன பண்ண போனான், ஒரு விற்பானுங்களோ அப்படி சொல்லிட்டு பார்த்தா, அது மட்டும் இல்லை இங்கேயும் நிறையா இருக்குது, இது உள்ளே போய் பாரு சொல்லிட்டு காட்டுறான். அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி இது வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி இருக்கு, ரத்தமா என்னதுன்னே தெரில, என்னடா இங்கே நடக்குது ஹீரோ பார்க்குறான். இங்கே பாரு தாவஸ்ட்டு, இங்கே போகிற பெரிய ஸ்டாச்சுவை சொல்லிட்டு காட்டுறான். எங்கே போகிற நீ என்ன அதுக்குள்ளே பார்த்துட்டியா, ஏன் இவ்வளோ அவசரம் அப்படி சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால நான் போகிற சொல்லிட்டு போகிறான். இந்த இடம் எங்கடா பொய் சொல்கிறானுங்களாட்டு, இது இங்கே பயங்கரமாக இருக்குது இந்த இடம், இல்யூஷனா என்னன்னு தெரியல, ஆனால் இது ஒரு டென் ஆஃப் ஈவிலுங்கிறான். இப்படி சொல்லிட்டு போகும்போது எல்லா இடத்துமே ரத்தமாக இருக்கு, இதெல்லாம் செதுக்கிட்டு இருக்கானுங்க.
செதுக்கினவங்க இப்ப பேய் மாதிரி திடீரானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரத்தமா ஓடுது. இது இன்னும் உயிரோடவா இருக்கு சொல்லிட்டு ஹீரோ போறான். இல்ல, இந்த பிளேஸ் ஏதோ கர்ஸ் ஆகிருக்கு. அமிதாப்பா சொல்லிட்டு ஒருத்தர் வரான். இது இது இன்னும் மாஸ்டரா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மாதிரி தான் தெரியுது ஹீரோ கண்ணுக்கு. என்னை எல்லா சைட்லேயும் இருந்து சுற்றி வலிச்சிட்டானுங்க. எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ ஃபைட் பண்ணி தான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ரெண்டாக வெடிடுறான். அவ்வளோதான், செத்துட்டேன். இவ்வளோ ஈஸியாவா? இப்போ வேறு ஏதாச்சும் மாஸ்டர் இருக்கா பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குமே வருது. மேலேருந்து உடச்சிக்கிட்டு எல்லாம் அந்த ரெக்கல்ல இருக்கிற மாஸ்டர்லாம் எழுது. ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி இல்லை, இங்கேருந்து இடத்த விட்டு எப்படி ஒன்று தப்பிச்சு போகணும். இந்த இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ குச்சி குச்சி தப்பிச்சு போகிறான். செக்லீடு என்னை தடுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வெட்டுறான். இவன் ஏதோ சொல்கிறான் புரியாத மாதிரியே. டேஸ்ட்டு, டச்சு, ஐயு, காது, இது ஏதோ சொல்லிட்டு இருக்கான். எங்கடா என் ஸ்வாட காணோம், எங்கடா போச்சு பார்த்தா அமிதாப்பா. என்னப்பா ஆச்சு, உன் 6 குணங்களும் என்ன எம்டியாக இருக்கா? நீ என்ன பண்ணுற? சரி, இவனை கண்டுபிடிச்சிட்டான், சீக்கிரம் அவனை பிடிங்கிறான், அவனை தப்பிச்சு போகாதீங்கன்னு சொல்கிறான். என்னாலாச்சு, எல்லாம் அமைதியாக இருங்கடா. என்ன இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இவன் வந்து நம்மளோட மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டான். அந்த பிரதர் வந்து இப்போ ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்காரு. நீ எதுக்கு அவனை அட்டாக் பண்ண கேட்கும்போது உனக்கு என்ன அவன் இது ஏதாச்சும் தப்புக்கு இது பண்ணாதான் கேட்கும்போது, இல்லையே நான் வந்து அதெல்லாம் பண்ணல, நான் ஒன்றும் பார்த்தேன் அதை தான் அட்டாக் பண்ண சொல்லும் போது இவரு யோசிக்க, அப்படி நீ என்னதான் கரெக்டாக பார்த்து சொல்லும் போது அந்த ஒரு மாஸ்டர், பெரிய மாஸ்டர் திடீர்னு மறைஞ்சு போச்சு. பார்த்தா இது நீ இப்போ வெட்டினது இதுதான் பார்த்துக்க சொன்னோன்னு. இது சாதாரண ஸ்டோன் ஆச்சு. சரி, ஆரம்பிக்கலாம். வேற என்ன பார்த்து இந்த இடத்துக்குள்ள ஏதோ பார்த்து அசிங்கமா இருப்பா அப்படி சொன்னோன்னு, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பார்த்தது இது இல்லை, இங்க வேறக்கமே வேற ஏதோ இருந்துச்சு, இது பொய் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நான் தான் சொன்னல நீ ஏதோ வில்னஸ்ல தான் இருக்கேன்னு, அந்த டைஸ் சீக்கிரமா வாங்கணும் எப்படியோ ஒன்று எனக்கு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பைத்தியக்காரன்ன்றது, இது ஏதோ கோவம் வந்து ஏதோ பைத்தியமாயிர மாட்டேது சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, நீ ஏதோ உனக்கு இல்னஸ் தான் இருக்கு, ஆனா நீ இப்ப என்ன விதமா பண்ணோம், இவர்கிட்ட வந்து வேண்டிக்கோ அப்படி சொல்லிட்டு ஊதுபத்தி கொடுக்குற. என்னாச்சு எதுனா யோசிக்கிற கேட்கும் போது ஊதுபத்தி வாங்கிட்டு இதெல்லாம் ஃபேக் தான், இதெல்லாம் ஃபேக்கு சொல்லிட்டு, சரி இது ஏதோ ஒன்று நடக்குது, நான் போயிட்டு வர சொன்னேன். சரிப்பா சொல்லிட்டு, இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் ஃபேக்கு தான், இங்க இருக்கவங்க எல்லாரும் ஃபேக்கு தான், இந்த லாங்குவேஜ், இந்த சிரிக்கிறது, இது எல்லாமே ஃபேக்கு தான் சொல்லிட்டு ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இந்த சிட்டிலேருந்து வேலைக்கு ஆகாது. எல்லாரும் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க போகலாம். என்னாச்சு, இங்கே எல்லாம் வேலை முடிஞ்சிச்சா ஒன்று சொல்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, சீக்கிரமா வாடி சொல்லிட்டு போகிறான். இல்லை மற்றவங்களும் வெளியே போயிருக்காங்க, இப்போ தான் வெளியே போனாங்கன்னு சொன்னோன்னே அதுக்குள்ள வேலை இல்லை, நீ சீக்கிரமா வா, இப்போ நம்ம எல்லாரும் அவங்க வந்தாலும் வரலினாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம போகணும்னு சொன்னோன்னே, இப்போ சீக்கிரமா நம்ம போகணும் இந்த சிட்டியை விட்டு சொன்னோன்னே. ரொம்ப பாவமாக இருக்குது இந்த குழந்தைய பார்த்தா. இவங்க அப்பா கிட்டே இருந்தால் என்னத்து இந்த குழந்தை என்ன ஆயிருக்குது. அவன் எஸ்கேப் ஆகிட்டா சொன்னோன்னே, எஸ்கேப் ஆகிட்டானா, சரி அவன் எப்படி ஒன்று அவனை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு முன்னாடி இது வந்து தட்டிப்பா அப்படி சொன்னோன்னு தட்டிட்டு இருக்கான். ஏதோ மந்திரம்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அழுகுது, என்ன பண்ணுறான்னு தெரியல. குழந்தைய ஏதோ இந்த பில்லாட்ட இருக்கு நசுக்கிடுறான், பவரை வச்சு நசுக்கி அந்த பாட்டிலில் போட்டுடுறான். எப்படி ஒன்று கண்டுபிடிச்சி எனக்கு கொண்டு வா சீக்கிரமா, இது எனக்கு ஒன்று பண்ணும், ஆனால் அதில் கேர்ஃபுல்லாக சொன்னோன்னே சரின்றான். இப்படி தான் அந்த குழந்தைங்கள ரெடி பண்ணுறானுங்களாட்டே இது. சரி டே, அந்த டான்ஸு எப்படா இவ்வளோ லக்கா இருக்க, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி எலிமெண்ட்டான ரேர் ஹார்ட் எல்லாம் கிடைக்குது சொன்னோன்னு ஹீரோ எடுத்து காட்டுறாங்க. சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் என்ன எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் நம்ம சாப்பிட சொன்னோம், எனக்கு பசிக்கலங்கிறா. நீங்க கவலைப்படுறீங்க தெரியுது அவரை பத்தி. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இங்க நம்மளை விட்ட அப்படி சொன்னோன்னு அதுக்கெல்லாம் கவலைப்பட, ஏன்னா நாம அவர் கூட இருந்தா ரொம்ப பர்டனாக தான் இருப்போம், நமக்கும் டேஞ்சர் அவருக்கும் டேஞ்சர் சொன்னோன்னே, சரி நம்ம அவர் வர வரைக்கும் இங்கேயே இருப்ப சொல்றான், எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இவங்கள என்னால தடுக்க முடியல அவங்கள தொலைறத பத்தி சொல்லிருக்கான். அங்க பார்த்தா வெடிக்குது. ஆமா, அவர் டேஞ்சர்ல இருக்காரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவர் டேஞ்சர்ல இருக்காரு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓரா. நீங்க இங்கே இருங்க, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சொன்னோன்னு எனக்கு தெரியும், ஆனா அவரை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு வழியில முயற்சி பண்ணு சொல்லிட்டு போறா. இப்ப ரொம்ப 10 நிமிஷம் மேல ஆயிடுச்சு, என்னால அவன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொண்டே வர முடியலையே, அதுக்கு நான் என்னதான் பண்றது, அவனை விட பவர்ஃபுல் ஆகிறதுக்கு யோசிக்கும் போது, உன்னால அதை எடுக்க முடியலனா அதை திருட முடியும்னா கேவலமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ண சொல்லிட்டு ஏதோ சவுண்டு கேது மண்டைக்குள்ள இருந்து, அதை இருனா
அதை எடு, அதை திருடு, அதை ட்ரிக் பண்ணி எடு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே அவன் உடம்புக்குள்ள ஆவி வர்ற மாதிரி இருக்கு. இல்லை இது நான் இல்லை அப்படி சொல்லிட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இன்னும் அந்த செக்ட்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டானுங்களா சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கானுங்க. அமிதாபா இது எனக்கு தெரியும், நீ இப்படிதான் ஆகுவேன்னு அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வரான். நீ என்ன ஒரு வெறும் குப்பை, நீ என்ன மாஸ்டர் ஆட்டான ஆயிட்ட சொன்னோன்னு, சரி எனக்கு இதுல ஒரு வழி இருக்கு அப்படி சொல்லிட்டு இதை எடுத்து அவன் மேல விடுறான். அங்க போ சொன்னோன்னு, என்ன நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல சொல்லிட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அவன் கையில பட்டு, சரி இது வேலை செய்யற சொல்லிட்டு நிறைய அதை சாப்பிட்டு 1 வருஷம் என் லைஃப்ல இருந்து தரேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். ஹே, உனக்கு ஒன்று தெரியுமா, இது ஒன்று ஏற்கனவே ஒருத்தன் என் மேலே யூஸ் பண்ணான், ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே ஆகலை, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லும் போது, பார்க்கலாம் என்னதான் பேசுறேன்னு, ஏன் அதுக்குன்னு நான் உன் கம்பெனிலாம் வந்து என்னால் வேலை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டுருக்கானுங்க. அப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் வந்து சுண்டு வரல விட்டு விடுவான், பார்த்தா கீழே இருந்து ஏதோ வருது. என் ஸ்வாட சொல்லிட்டு ஸ்வாட பிடுங்கிட்டு போயிடுச்சு. என்னடா அபிலிட்டி இது, ஹீரோ பார்க்குறான், இது இல்லை இது நல்லது இல்லை, இது வந்து என்னையே அஃபெக்ட் பண்ண ஏதோ ஒன்று பண்ண போகுது சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பிடிச்சிருச்சு. சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா நசிக்கிறான். இந்த எபிலிட்டி எப்படா பிளட்டு வச்சு இப்படி பண்ணுது, இது என்னால் பெல்லி யூஸ் பண்ண முடியாது, ஸ்வாடி யூஸ் பண்ண முடியாது, நீ இப்போ எல்லாத்தையும் இழந்துட்ட, இப்போ நீ என் கூட வந்துட்டு சொன்னோன்னு ஹீரோவை பார்க்குறான், அவனும் பார்க்குறான். இல்லை நான்லாம் வரமாட்டேன், எனக்கு என்னோட இதயத்தை வந்து உங்களுக்கு ஒரு கேவலமான ஒருத்தனங்களை கொடுக்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் நடக்க முடியாது சொல்கிறான். உன்னால் என்னைய தோக்கடிக்க முடியலன்னா எனக்கு வேறு வழி இல்லை, நான் இங்கே இருந்து தப்பிச்சு தான் போகணும் ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அந்த மாதிரி ஹார்ட்டு கிடைக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹார்ட்டு கிடச்சிருக்கு, அதை சொல்லிட்டு அந்த பவரை வச்சு ஏதோ யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிளேடாட்ட வந்து அட்டாக் பண்ணுது. சரி, இப்போ வந்து அந்த ஹார்ட்லேருந்து இப்போ நான் உன் ஹார்ட்டை எடுக்க போகிற சொல்லிட்டு இதோட சாப்டரை முடிச்சிட்டாங்க.